ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான காலை வேளையிலே நாம் இணைந்து தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளில் அந்த 28வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை நம்ம கொஞ்ச நேரம் அசை போட போகிறோம், நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அந்த பகுதியிலிருந்து நிச்சயமாக நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதில் இந்த 10 வசனத்துக்குள்ளே குறிப்பாக ஒரு வசனம், 8வது வசனத்தை வாசித்து நம்ம யோசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஊழியத்தினுடைய பாதையில் ஊழியம் சிறப்பாக செய்யப்பட வேண்டுமானால், அதிக அளவில் ஆத்தும ஆதாயம் பண்ணப்பட வேண்டுமானால், நமக்கு இந்த சுகமளிக்கிற அந்த வல்லமை, அந்த ஒரு வரம் நமக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ அதை நாம் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். சுகமளிக்கிற ஒளி ஏனென்று சொன்னால் இன்றைக்கு டேட்டுக்கு வியாதி ரொம்ப மலிவாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வியாதி இருக்குது, எல்லா லெவல்லையும் வியாதி இருக்கிறது. ஒருவேளை ஜனங்கள் இப்படி கூட சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பணம் இருந்து என்ன செய்ய, நம்ம கைகால் சுகம் இருந்தால் போதும். ஏன்னா அதெல்லாம் பணம் இருந்தும் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லைங்கிறது புரியுது. சுவர் இருந்தால் தான் என்ன வரைய முடியும், சித்திரம் வரைய முடியும். அதனால் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தாங்க. இப்போ அரசியல்வாதிகள், மிகப்பெரிய பணக்கார தொழிலதிபர்கள்லாம் பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருவான், கணக்கு வழக்கு இல்லாமல் சொத்து சேர்த்துருவான். ஆனால் மரிக்கும் பொழுது பாருங்கள், அவங்க தனியாக தான் என்ன செய்வாங்க, மரித்து போக வேண்டியது. அவங்க பெரிய பணக்காரங்க இருக்கிறனால உள்ள ஒரு 10-20 கிலோ தங்கத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஓட்டு அனுப்ப மாட்டாங்க. போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போது ஜனங்களுக்கு நல்ல புரிகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த மதம் மாற்றம் எந்த மார்க்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் சுகமாக இருக்க வேண்டும். இந்த சுகமாக இருப்பதற்கு நம்ம எவ்வளவு நாளும் செலவு பண்ணலாம், எங்கேனாலும் போகலாம். ஒரு நல்ல சுகம் கிடைக்குமானால் எவ்வளவு தூரம்னாலும் என்ன செய்யலாம், ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறது. சரீரத்தில் இருக்கிறதுனால இவைகளெல்லாம் சம்பவித்து கொண்டே தான் இருக்கிறது. அதுதான் நமக்கு ஊழியத்திற்கான ஒரு வழியாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த கண்டிஷனுக்கு நாம் மாறணும். பவுல் இந்த இடத்துல என்ன கண்டிஷனில் இருக்கிறாருன்னு சொன்னால், அவரால் போக முடியுது, போய் ஜெபம் பண்ண முடியுது, அவன் மேல் கைகளை வைக்க முடிகிறது, அவனை குணமாக்க முடிகிறது. அல்லேலூயா. இது அத்தாரிட்டேட்டிவாக இருக்கு, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குது. அங்கே நிச்சயமாய் ஒரு சுகமாகுதலை அவனால் கொண்டு வர முடியுது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒத்தரட்டைய மாதிரி கிடையாது, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உதவி செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக நம்ம யோசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா. அது மாதிரி இல்லாமல் பர்பஸாகவே அங்கே போகிறான். புபிலியினுடைய வீட்டில் நம்மளை நல்லா கவனித்தாங்க, வெரி குட். அவன் அந்த இருந்த நாட்களிலே ஒரு விஷயம் கேள்விப்படுறான், அவனுடைய தகப்பன் ரொம்ப வியாதியஸ்தனாக இருக்கிறான். அது ஒரு கவலையான விஷயமா இருக்குது. ஸோ பவுல் அந்த புபிலியுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறான். அப்போ அவனுக்கு தெரியுது தன்னிடத்தில் என்ன இருக்கிறது, தான் அந்த தகப்பனை போய் பார்த்தா என்ன செய்ய முடியும். ஒருவேளை சுகமாகலங்கிற மாதிரிலாம் கிடையாது, அவன் கைகளை வைத்து சுகமாக்கினான். அல்லேலூயா.
ஸோ அந்த கண்டிஷன், அந்த நிலைமைக்குள்ளே, அந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம கடந்து வரும் பொழுது நம்முடைய ஊழியம் எப்படி இருக்குது? பிரமாதமாக இருக்கும். அல்லேலூயா, அற்புதமாக இருக்கும் நமக்கு. ஆனால் நமக்கு நம்ம ஊழியத்தில் நடக்க தான் செய்யுது. ஆனால் இந்த கண்டிஷன் படி நடக்காது. நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஒரு ஒரு 10 பேருக்கு ஜெபம் பண்ணால் ஒரு 2 பேருக்கு சுகமாகுதுங்கிற மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து கான்க்ரீட்டாக அவனுக்கு தெரியும், போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், அவர் மேலே கையை வைக்கிறோம், அவர் சுகமாவார், அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுருக்கிறார். இப்போ நீங்கள் போகிற இடத்துலலாம் இப்படி செய்ய முடியுமானால் ஆண்டவர் திரள் கூட்டமான ஜனங்களை நமக்கு தந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்ம திரள் கூட்டமான ஜனங்கள் அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஜனங்கள் அதிகமாக இருக்கிறது தான் ராஜாவுக்கு மேன்மைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு ஊழியத்தினுடைய விஸ்தீர்ணம் எவ்வளோ பெருசாக ஆகலாம் அப்படின்னு சொன்னால், நல்ல இந்த வரங்களிலே, குறிப்பாக இந்த சுகமளிக்கிற வரங்களிலே நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால் அதில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது. குறிப்பாக வந்து நாம் செயல்படுகிற நாமே நமக்கே தெரியும் நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேக்கப் போடுற சகோதரி திருமணத்துக்காகவோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ இன்னொருத்தவங்களுக்கு மேக்கப் போட வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம போகிறோம், நம்ம எல்லாம் வச்சுருக்கிறோம், மேக்கப்புக்கான எல்லாம் வச்சுருக்கிறோம். பேசிக்காக ஒன்று வச்சுருப்போம், அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு அடுத்தடுத்து 2-3 கோட்டிங் இருக்குது. அதெல்லாம் நம்ம போட்டோம்னா ஒரு ஃபேஸை நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதில் அவங்களுக்கு டவுட்டு கிடையாது. அவங்க முன்னாடி நிறைய அதை செஞ்சுருக்கிறனால அவங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக அவங்களால சொல்ல முடியும். ஸோ சரி ஆக்க முடியும், மேக் அப் பண்ண முடியும், அந்த ஃபேஸை வந்து நம்ம விரும்புகிற மாதிரி மாற்ற முடியும் என்று அவங்களுக்கு தெரியும். அந்த லெவல் ஆஃப் ஃபெய்த், அந்த லெவல் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் தான் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டியில், ஊழியத்தில், தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். கான்ஃபிடென்ட், ஓகே இது கட்டாயம் நடக்கும். இப்போ பேதுரு சொல்கிறார்ல, அந்த தேவாலயத்தினுடைய வாசலில் ஒருத்தர் இருக்கிறான், தாயின் வயிற்றில் சப்பானியாக இருக்கிற மனுஷன்ட்ட அவரால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியுது, நீ எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணும் வெளியும் என்கிட்ட இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்குது, என்னிடத்தில் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவரை சொல்ல முடியுது பாருங்கள். இப்போ நம்ம அந்தளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கிறோமா? என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தரேன், உடனே நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட, அப்படி கையை பிடிச்சி தூக்கி விட்டவுடனே கால்களும் கரண்டுகளும் பலன் அடையுது. அவன் நின்று நடந்து குதித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டான். அல்லேலூயா. ஸோ கான்ஃபிடென்ஸ், தங்களுக்குள் ஒன்று இருக்கிறது, மற்ற நார்மலாக இருக்கிற ஒருத்தருக்குள்ளே இல்லாத ஒன்று தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற எனக்குள்ளே இருக்கிறது என்பதை குறித்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு டூயல் திங்கிங் வாங்க, இருமனமாக யோசிக்கிறது. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சுகம் கொடுத்தானா நல்லது தானே, அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம நல்லது நடக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கலை, நல்லது நடக்கும்னு தான் ஜெபிக்கிறோம். சில நேரங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. நடக்கலைங்கிறதுக்கு வந்து நம்ம நியாயப்படுத்துவதற்கு சில வார்த்தைகளை வசனங்களை தேடிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இல்லையோ என்னமோ, ஒருவேளை இந்த ஆளை, இந்த நபரை வந்து இந்த கண்டிஷன்லேயே இருந்தால் தான் திருந்து வர என்னமோ, ஒருவேளை இவரை நல்லாக்கிட்டா தேவனுக்கு விரோதமாக எழுப்பிட்டான்னா, அதாவது நம்ம அவரை சுகப்படுத்த முடியவில்லை என்பதற்கு காரணத்தை என்னிடத்தில் தேடாமல் நான் வேத வசனத்தில் எனக்கு தெரிஞ்ச வசனத்தெல்லாம் எடுத்து கொண்டாந்து இவர் சுகமாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நான் ஜஸ்டிஃபை பண்ணிடுவேன், நியாயம் தீர்த்துருவேன். நான் அப்படின்னாலே நான் அடுத்த மினிஸ்ட்ரியில் நான் சைன் பண்ண முடியாது. அல்லேலூயா. எகைன் அண்ட் எகைன் நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருன்னு சொன்னால்,
குணமாகலேங்கிற கவலையை நான் விட்டுட்டு ஏன் குணமாகலை, அவங்ககிட்ட ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போது ஐ கேனாட் மூவ் ஃபர்தர், அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. போனால் கூட நான் இப்படியே தான் இருப்பேன். அப்போது என்னுடைய மினிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரிவைவல் இருக்காது. என்னுடைய மினிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கம் டவுன் ஈவன் வித்தவுட் மை நாலேஜ். எனக்கே தெரியாது, நான் கீழே இறங்கிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம ரைட்டாக நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோங்கிறது புரியுது. அப்போ புபிலியினுடைய வீட்டில் தங்கியிருந்ததுனால அவனுக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன், புபிலியினுடைய தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை. அது புபிலியுக்கு நிச்சயமாக மன கஷ்டமாக இருக்கும். அந்த தீவார் வேறு ரொம்ப அன்பு நிறைந்தவங்களாக இருக்காங்க. நல்ல சாப்பாடு போட்டு கவனிச்சுக்கிட்டாங்க. தீவுக்கே முதலாளி அவன் தான். ஆனால் அவன் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் சுவிசேஷம் சொல்லக்கூடிய இடம், அதுதான் ஊழியம் செய்யக்கூடிய ஸ்லாட்டு. சுகமில்லை. பவுல் அவன் அதை பயன்படுத்த போகிறான். அல்லேலூயா. லுக்கிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நம்ம இப்படி யோசிங்களேன், பவுல் ஒரு மனிதன், ஒரு பர்சன், ஒரு நபர். அஃப்கோர்ஸ் அவர் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. என்கவுண்டரில் இயேசுவை சந்திச்சிருக்கிறாரு. He was knocked down by the presence of God. அது மாத்திரம் இல்லை, உடனே புரிஞ்சிருச்சு. அவன் கிளாரிஃபை பண்ணிட்டான். அவன் ஞானமாக இருக்கிறான். நம்மளை இந்த அளவுக்கு கீழே தள்ளி விட்டு நம்மக்கிட்ட ஒரு வல்லமை செயல்படுதுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளோட மேலான ஒரு சக்தி தான் சொல்லி ஆண்டவரே நீர் யாருங்கிறான். அல்லேலூயா. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? ஏடா சவுல்னு பேரை சொல்கிற ஒரு சத்தம் கேட்குது. நான் துன்பப்படுத்துகிறேன்னு வேறு சொல்கிறது அந்த சத்தம். அப்போ அவனுக்குள்ளே ஒரு தெரிஞ்சு போச்சு, இது நிச்சயமாக நம்மளை விட ஒரு சூப்பர் பவர். இது ஆண்டவரே நீர் யார் சொல்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அல்லேலூயா. அவ்வளோதான். ரெண்டு வார்த்தையில் அவனுக்கு மொத்தமும் புரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் அவன் தப்பாகவே ஓடிருக்கான்னு. அல்லேலூயா. அவனுக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, மை காட், என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இயேசுவை தான் சிலுவையில் அடித்தாங்க, கல்லறையில் வச்சுட்டாங்க, காவல் வச்சாச்சு, ஆள் அவுட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி யாரும் நம்பக்கூடாது, பேசக்கூடாது, அதை அவரை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணால் இப்போ யாரே பேசிகிட்டு இருக்கிறார். அவரே பேசிகிட்டு இருக்கிறார். பார்க்கலாம்னா இங்கே என்ன தெரிய மாட்டேங்குது. நீ பார்க்க வேண்டாம், கம்முன்னு கடை. அல்லேலூயா. கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணுற. இப்போ உனக்கு கண்ணை மூடிட்டு உனக்கு ஒரு டார்ச்சர். ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். இயேசுவே நான் தான் சொல்கிறாரு. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போது உடனடியாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த அப்போஸ்தலரில் அவன் உடனே என்ன பண்ணிட்டான், நான் என்ன செய்யணுங்கிறான். நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். அப்போ உடனே புரிஞ்சிருச்சு அவனுக்கு, இனிமேல் நம்ம என்ன செய்யணுங்கிறது யார் தான் சொல்லணும்? இயேசு தான் சொல்லணும். இயேசு தான் சொல்லணும். இது வரைக்கும் அவன் சொன்னதை தான் கிறிஸ்தவங்க கேட்கணும்னு நினச்சி ஆட்டமாக ஆடின அந்த சவுல் உடனடியாக ஒரு சரண்டர் பண்ணுறான் பாருங்களேன். நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன். தட் மீன்ஸ் ஐ எம் ரெடி டு டூ வாட் எவர் யூ கமாண்ட் மீ. எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்ய போகிறேன். ரெடி ஆயிடுச்சு. தாமதமின்றி கிறிஸ்துவ பிரசங்கிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் கலாத்தியர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் சொல்கிறான், நான் கடவுள் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவாகிய அந்த சுவிசேஷத்தை எனக்குள்ளே வெளிப்படுத்த பிரியமான போது, சித்தமான போது, நான் ஏற்கனவே அப்போஸ்தலர்கிட்ட போகாமல் நான் எங்கே போயிட்டேன்? அரபு தேசத்துக்கு போயிட்டேன். ஸோ 3 வருடங்கள் he was taught by God. ஆண்டவராலே போதிக்கப்படுகிறான். நேரடியான ஒரு
போதனை. He kept himself with God for 3 years. ஒருவேளை இந்த இடத்துல இயேசுவும் சீசரில் ஒரு 3 வருஷம் ட்ரெயின் பண்ணுறாரு. 3.5 வருஷம்னு அவருடைய ஊழியம், 3 வருஷமாக அவங்கள என்ன பண்ணுறாரு, ட்ரெயின் பண்ணுறாரு. அது ட்ரைனிங்கினுடைய பேசிக் அண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே அவங்க என் கூட இருக்கணும். அல்லேலூயா, என் கூட இருக்கணும். அதே தான் அவனுக்கும் நடந்துச்சு. 3 வருஷம் அவன் தன்னை தேவனோடு ஒதுக்கி வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து பேதுரு மற்ற எல்லாரையும் வந்து பார்க்குறதே பார்க்குறோம். இப்போ ஃப்ரெஷ்ஷான இன்ஃபர்மேஷன்ஸ் அவனுக்கு கிடைக்கிது. ஆண்டவரே அவனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். ரெவலேஷன் இன் 1 fraction of second that can be done. இம்மீடியட்டாக கர்த்தரால் செய்ய முடியும். ஆனால் அவரோடு இருக்கணுங்கிற அனுபவம் வந்து வெரி காஸ்ட்லி, வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப அற்புதமானது. இன்றைக்கி நீங்களும் நானும் மினிஸ்ட்ரியில் பிஸியாக இருக்கும் பொழுது நம்ம ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எதான்னு சொல்லி கேட்டால் நீங்கள் ஒரு 3 சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னால், முன்ன மாதிரி என்னால் பைபிள் என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியலை. இன்னொன்று என்ன சொல்லுவீங்கன்னா, எப்பயுமே ஆண்டவர் நினைவாக தான் இருக்கிறேன், பட்டு அந்த ஜெபம்னு ஒன்று என்னால் ஒரு ஒழுங்காக என்னால் என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. ஏன் சார் செய்ய தெரியலன்னா, நோ நோ நோ, நான் முன்னாடிலாம் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன், இப்போ அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தர்கிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், எவ்வளோ நேரம்னா எப்படி சொல்கிறது, அப்போ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவார் போலன்னு சொல்லி என்ன சொல்ல போகிறாருன்னு நாங்கள்லாம் ஆவலாக இருந்தோம். அவர் சொன்னார், எப்பயுமே அவர் நினைவாக தானேங்க இருக்கிறோம். அப்போது அந்த கேள்வியை கேட்டவர், அப்போது நீங்கள் ஜெபிக்கலேன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? நாங்கள் தான் அவர் நினைவாக தானே இருக்கோம். நினைவாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் பிதாவும் எப்படி இருக்கோம், ஒன்றாக தான் இருக்கிறோம். அதுக்கு ஒன்றாக தான் இருக்கிறோம் ஜெபிக்காமல் இருந்தாரா? இன்னும் சொல்ல போனால் தனித்தனியாக இருந்துட்டு ஜெபிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றாக இருந்துக்கிட்டு ஜெபிக்கலைன்னா என்ன ஆயிரும்? ஒன்றாவே இருக்கிறோம், ஆனால் இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஜெபிக்க மாட்டானே. அது ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆயிரும். அல்லேலூயா. உள்ளூரில் இருந்துக்கிட்டே என்னை பார்க்க வரல, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி என்னை வந்து பார்க்குறதுக்கு அடிக்கடி வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு, உள்ளூரில் தானேப்பா இருக்கிறீங்க, அப்படி கோவிப்பாங்கள்ல. அது மாதிரி இயேசு வந்து நானும் பிதாவும் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அவர் தினந்தோறும் தேவனிடத்தில் போய் ஜெபிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அது வந்து தேவையில்லாத வேலை இல்லைல்ல, தேவையான ஒரு வேலை, மிக முக்கியமான ஒரு ஒர்க் அது. நானும் பிதாவும் அது என்ன ஏன் அவரால் முடியுது நம்மளால் ஏன் முடியலை அப்படின்னு சொன்னால், வெரி சிம்பிள், ஒரே பதில் தான். என்னன்னு சொன்னால், he was driven by the love for God. Hallelujah. Jesus Christ was driven. பிதாவின் மேலே உள்ள அன்பு அவரை நெருக்கி ஏவுனதுனால அவர் எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கணுங்கிறது. பட் we are not like that. நாம் அப்படி இல்லை. ஏன் என்று சொன்னால், நாம் ஜெபிக்கிறதுக்கு பல ரீசன் இருக்கும். may not be the love for God. நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதனால் நான் ஜெபிக்கிறேங்கிறது வந்து ரொம்ப ரேர் கமாடிட்டு, ரொம்ப ரேராக இருக்கும். ஒருவேளை நான் பைபிள் வாசிக்கலைன்னா எவனாச்சும் வில்லங்கம் பிடிச்சவனுங்க விதண்டாவாதமாக பேசுவாங்களே, இன்றைக்கி பைபிள் வாசிச்சிங்களான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? அதனால நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், வாசிச்சிட வேண்டியதான். மற்றவங்களுக்காக இப்படி ஒருத்தன் கேள்வி கேட்பானே அப்படிங்கிறதுக்காக தொலைஞ்சி என்னத்தை வாசித்திர வேண்டியதான், ஒரு அதிகாரத்தை வாசித்திர வேண்டியதான். தெரியாத அதிகாரத்தை வாசிப்போமா நம்ம? அப்படிக்கு இப்படி வாசித்தா ஆண்டவர் பேசிட போகிறாரு. அதனால் நமக்கு வழக்கமாக 23ஆம் சங்கீதம், 100ஆவது சங்கீதம், 1ஆவது சங்கீதம், சங்கீதத்திலே நம்ம பாட்டாக பாடி முடிச்சிடும். அப்போ நாம் we are doing it for others, மற்றவர்களுக்காக. ஒரு பிரசங்கம் பண்ணணுமேங்கிறதுக்காக பைபிளை எடுத்து புரட்டுறது,
நம்ம அதுக்கு நிறையா காரணம் வச்சுருப்போம். சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் லேசான ஆள் கிடையாது. ஐ எம் அ வெரி பிஸி மேன். நான் இப்போ வேதாமத்தை புரட்டுறதே ஏதோ நான் என் மேலே வச்ச கிருபைன்னு நினைக்கிற மாதிரி. கிருபை தேவனோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் நாம் அப்படி நினச்சிக்கிறோம். ஏதோ நானாக கண்டு இவ்வளவு ஷெட்யூலுக்கு மத்தியிலும் ஏதோ பரட்டிட்டேன், பைபிளை பரட்டிட்டேன். படிக்கலை, ரீடிங்கும் இன்னும் படிப்புக்கே நான் வரல, பரட்டுறது தான் சொல்கிறேன். பரட்டி கடைசியில் பிரசங்கத்தையும் சத்தியத்தையும் புரட்டிட வேண்டிதான். அநேகர் பேசுகிறதுலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. கடவுளுடைய கிருபையினால் நீங்களும் நானும் டிசன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்டில் ஆப்ரேட் ஆகிறதுனால வி நோ திஸ் இஸ் ராங் அப்படி கண்டுபிடிக்கிறோம்ல. சில போதகர்களை சில பிரசங்கங்களை கேட்கும் பொழுது இது ரைட் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறோம்ல. அது பாருங்கள், அது எவ்வளோ பெரிய தேவனுடைய இறக்கம் பார்த்தீங்களா. இல்லைன்னா நம்ம விழுந்து போயிடுவோம். பிரசங்கம் நம்ம இதில் அத்தாரிட்டியாக ஆகணும்னு சொன்னால் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அல்லேலூயா. அந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இல்லாதது சிலருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், கம்ஃபர்டபுளாக இருக்காது. சார் நான் மட்டும் இயேசு இருந்த காலத்தில் நானும் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் அவர் கூடயே நான் இருந்திருப்பேன். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், செஞ்சிருவேன். பேதுரு மாதிரி வில்லங்கமாலாம் பேச மாட்டேன். தோமா மாதிரி கண்டமேனிக்கு டவுட் பண்ண மாட்டேன். அவரை அரெஸ்ட் பண்ணுறோம், டபக்குன்னு வஸ்திரத்தெல்லாம் விட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த மாதிரி போவேண்ணா, நான் பிரித்து போடுவேன். நான் ஒழுங்காக இருந்திருப்பேன். ஒரு வருத்தம், நம்ம அந்த காலத்தில் பிறக்கலை அப்படின்னு. அப்படி சிலர் சிறுபிள்ளைத்தனமாக அப்படி யோசிப்பாங்க. யோசித்து பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, நம்ம சரி நிற்கிற வேண்டிதான். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தையும் எதுக்கு பறிக்கணும்? நடத்திக்கோ, யோசி, பரவாயில்ல. ஒன்றுமே யோசிக்காமல் மண்ணு மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு ஏதோ யோசிக்கவாது செய்கிறீல்ல, ஏதாவது விஷயம் நடக்கும். கர்த்தர் பேசுறதுக்கு ஒரு வழி இருக்குல்ல, யோசிச்சா தானே பேசுவார் ஆண்டவர். அல்லேலூயா. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறீல்ல. சில பேர்லாம் பைபிளை எடுத்து கையில் வச்சுக்கிட்டே அலைவான். எதுக்கு வச்சுருக்கான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, யாருக்குமே புரியாது. ஆனால் இணை புரியாமல் இருப்பேன், இப்படியே வச்சுருப்பேன். என்னடா இவ்வளவு நேசிக்கிறாங்களா, நான் வெக்கப்படணும். நம்மலாம் ஒழுங்காக பைபிள் என்ன செய்கிறதில்ல, தூக்க மாட்டேங்கிறேன். அன்றைக்கெலாம் பாருங்கள், பைபிளை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு வண்டியில் சேஃப்டியாக ஒன்று வச்சுருந்தா புதிய ஏற்பாடை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க. அவசரத்தில் அங்கே போய் எடுக்க முடியாது, டைம் ஆகும். ஆனால் அவங்க போய் இடிக்கிட்டே அலைவான். பட் ஹீ வில் நெவர் ஓப்பன் தட். அலையாதபடிக்கு கையில் எதை வச்சுருக்கேன், பைபிள் வச்சுருக்கான்ல, என்ன சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி தான் சந்தோஷப்படுவாரான்னு தெரியல. கையில் வச்சுக்கிட்டாது அலைகிறான்லப்பா. பல பேர் தொலைச்சிட்டு என்கிட்டலாம் என்னுடைய விசுவாசி பையன் ஒருத்தன் தான், அங்கிள் என்னோட என் பைபிளை காணோம், தேடிப்படுறேன், இங்கே தான் வச்சுருப்பேன், நேற்று ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வச்சுருப்பேன் அப்படின்னா. நோ, அது 1 வருஷம் ஆச்சு தொலைஞ்சிங்க. 1 வருஷம் ஆச்சா? 1 வருஷம் ஆன பைபிளை இப்போ தான் தேடுற நீ அப்படின்னா, இங்கே தான் இருக்கும், எங்கே போகும்? அதனால் பாஸ்டர் பத்திரமா எடுத்து வச்சுருப்பாருன்னு எங்கள் அம்மா சொன்னாங்கன்ட்டான். இல்லை, என் பைபிளை நான் பத்திரமா வச்சுருக்கேன், ஓன் பைபிளை நான் எப்படிடா பத்திரமா? அப்போ அந்தளவுக்கு தே டோன்ட் நீட் இட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. அப்போ பாருங்கள், அந்த நாட்களிலே இயேசுவோடு இருக்கிறத ஒரு பெரிய ஒரு பாக்கியமாய் கருதுனாங்க. ஆனால் அவங்களே பின்னாடி சொன்னாங்க, நாங்கள் இனிமேல் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டோம், அறிய மாட்டோம், ஆவியின்படி தான் நாங்கள் அறிவோம். எந்த மனுஷனையும் நாங்கள் ஆவியின்படி தான் அறிய விரும்புகிறோம், மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். நீங்களே என்னை மாம்சத்தின்படி அறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒத்து வராது. நான் உங்களை மாம்சத்தின்படி அறிஞ்சேன்னா எனக்கு ஒத்து வராது. ஆனால் உங்களை ஆவியின்படி நான் அறிஞ்சேன்னா நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார், நீங்கள் விலையேறப்பட்டு ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டிருக்கிறீங்க.
ஸோ கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் ஒரு முக்கியமான அங்கத்தினராக இருக்கிறீங்க. தேவனுடைய திருச்சபைக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை, காலத்தை, பணத்தை, நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமேன்னு அவன் சொன்னதுக்கான ப்ரூஃப் நீங்கள் தான். அப்போ நான் அவங்கள ஆவியின்படி அறிஞ்சேன்னு சொன்னால் ஐ ஸ்டார்ட் லவ்விங் யூ. நான் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பேன். உங்களை நான் பார்க்குற பார்வை வந்து ஒரு அன்பு நிறைந்ததாக இருக்கும். உங்களுடைய தியாகங்கள் எனக்கு தெரியும். உங்களுடைய எஃபோர்ட்ஸ், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்கள் போடுகிற எஃபோர்ட்ஸ் எனக்கு என் கண் முன்னாடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாம்சத்தின்படி அறிய ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், என்ன தூங்கிட்டு இருக்காங்க, என்ன கவனிக்க மாட்டுறாங்க, என்ன இஷ்டத்துக்கு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், பின்னாடி அவங்களா பேசிகிட்டு இருக்காங்க, ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கே, இப்படி நான் மாமிசத்தின்படி அறிய புறப்பட்டேன்னா எனக்கு எரிச்சலும் கோபமும் அப்படி தான் வரும். அதே மாதிரி தான் நீங்களும் என்னை மாம்சத்தின்படி இவன் என்னடா சொன்னதே சொல்கிறான், நின்றுக்கிட்டே இருக்கான், போகவும் மாட்டேங்கிறான், மணியை 4:01 போட்டிருக்கு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, 3:01 போட்டால் தான் அது வேறு அர்த்தம், 4:01ன்னா ஓகே. அப்போது பாருங்கள், என்னைய மாம்சத்தின்படி அறிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னைய என் மேலே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினாலும் துவங்கிருக்கும். அதனால் தயவுசெய்து என்னை எப்படியே அறிஞ்சிக்கங்க, ஆவியின்படியே அறிஞ்சிக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. அல்லேலூயா. உலகத்தானே சொல்லி வச்சிருக்கிறான், குற்றம் பார்க்கின் சுற்றமே கிடையாது. ஒருத்தர் ஒரு பிரதர் சொன்னார், நான் அவங்க சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் இருப்பேன் சும்மா சொந்தம்னு இருக்கேன், வேணும்னா சொந்தம்ப்பா, இல்லைன்னா இல்லைப்பா, போப்பா அப்படின்றார். என்ன எனக்கு கொஞ்ச நேரம் புரியவே இல்லை. வேணும்னா சொந்தம், வேணாட்டா இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, ஆமாம் வேணும்னு நினச்சா அவனை சொந்தக்காரன் ஆக்கிற வேண்டிதான், வேணான்னு நினச்சேன்னா வெளியேற்ற வேண்டிதான், அவனை எனிமின்றும். அப்போ எல்லாமே யார் கையில் தான் இருக்குது? அவங்கவுங்க கையில் இருக்குது. ஸோ இயேசுவோடு கூட அந்த சீஷர்கள் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிற வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பினார். ஆகவே அவர்கள் எல்லாரும் தம்மோடு இருக்கும்படி கட்டளையிட்டார். அது கொஞ்சம் கஷ்டமானது நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப டாப்பான ஒரு நிலைமை. ஏன்னா எப்பயுமே பின்னாடி வர தான் எல்லாம் நல்லா இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது, ஆமாம், எப்பயுமே பின்னாடி வர்றது கொஞ்சம் பெட்டராக தானே இருக்கும். அப்படி தானே? இல்லை போக ஒர்ஸ்டாகிருமா? மனுஷன் வேணால் ஒர்ஸ்டாகிட்டு இருப்பான், ஆனால் மெட்டீரியல்ஸ் பூரா பெஸ்ட் ஆகிக்கிட்டே தான் வந்துருப்போம். ஒரு கார் வந்து இன்றைக்கி இல்லை சொஃபிஸ்டிகேட்டட் கார்ஸ் வந்து அன்றைக்கி கிடையாது. இப்போல்லாம் ஒரு காரில் போயிட்டுருக்கும்போது என்கிட்ட மொபைல் பார்த்துருப்போம், இல்லைன்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஏதாவது ஒன்று கவனிக்கலை, நான் ஓட்டலை, பக்கத்தில் இருந்தேன், திடீர்னு ஒரு சடன் பிரேக்கு டிஜுக்குன்னு அடிச்சிச்சு. நானும் டிரைவரை பார்த்து, ஏன்பா சடன் பிரேக் அடிக்கிற அப்படின்னு. நான் அடிக்கலண்ணே, வண்டி தான் அடிச்சிச்சு. வண்டி அடிச்சிச்சா? என்னடா புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீ தானே அடிச்சிருப்ப. இல்லை நான் அடிக்க மறந்துட்டேன், ஆனால் எது அடிச்சிருச்சு? வண்டி அடிச்சிருச்சு. கிங் 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 கற்றுது பாருங்கள், அலாம் பண்ணு பாருங்கள். அப்படின்னா எனக்கு புரியலை. ஏன்னா நம்ம பழசு, நம்மளாம் யார் பழசு, நம்மளை பழசு பெருசுன்னு தானே இப்போ சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறேன், இதில் வந்து ஒரு டெக்னாலஜி இருக்குது, அடாஸ்னால் ஏதோ சொன்னாங்க, அது டிரைவருக்கு அசிஸ்ட் பண்ணுகிற டெக்னாலஜி. அது இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நாம் ஒரு கார் முன்னாடி போகிற வண்டியிலையோ ஒரு பொருள் மேலேயோ மோதவே முடியாது நம்மளால். நீங்கள் மோத போனீங்கனாலே அது பிரேக் அடிச்சிடும், உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ பின்னாடி இப்படி தான் பேசக்கூடாது. பின்னாடி வர வண்டியில் அடாஸ் இருந்தேன்னா நம்ம பழச்சிக்கலாம், இல்லைன்னா அவன் இடிப்பான். சரி ஓகே, அது எல்லா வண்டியிலும் வந்துடும் கொஞ்சம் காலத்தில். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ வர பெட்டராகிக்கிட்டே இருக்கும் பாரு.
பெட்டராகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டம் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து போகிற இடத்துலலாம் நீங்கள் போகணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தூக்கிட்டே போகலாம். ஐ மீன் த பைபிள். அல்லேலூயா. அங்கே 3 வருஷம்தான் டென்யூர். அதுக்கப்புறம் அங்கே இயேசு போயிடுவாருமே, நான் போகிறேன் அப்படின்றவார். இங்கே போகவே மாட்டார். அவர் வாக்குத்தத்தம் நம்ம காலத்தில் தான் நிறைவேறும். நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகுவதே இல்லை. நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் உன் கூடவே இருப்பேன். எது வரைக்கும் ஆண்டவரே? உலகத்தின் முடிவு பரிந்தோம். ஸோ சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார், விலகாமல் இருக்கிறார், மாறாமல் இருக்கிறார், சர்வ வல்லமையுடையவராகவே இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது சில பேர் அப்படி வருத்தப்படலாம் பார்த்தா கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். என்ன பண்ணுறீங்க பிரதர்? ஊழியந்தான் செய்கிறேன்னா அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஏதோ எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல, அதனால் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், ஊழியம். அல்லது எந்த வேலையும் கிடைக்கல, எனக்கு இப்போ என்ன செய்ய, ஊழியத்தையாவது செய்வோமேன்னு என்ன செய்கிறேன். எல்லாம் உங்களை சொல்லலை நான், நீங்கள் என்ன ஆவின்படி அறிஞ்சிக்கங்க. ஒரு சிலர் சொல்கிறேன், அவங்க புரியாமல் தான் சொல்கிறாங்க. அவங்கள தப்புன்னு சொல்லலை. உங்கள் அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்களும் வேறு மாதிரி பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்ம உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறது உண்மையானால், அதை நம்புகிறது உண்மையானால், நான் எப்படி இருக்கணும்? எனக்குள்ளே தான் பெரியவரே இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும். அப்போது எல்லாம் நமக்கு கீழே தான். அல்லேலூயா. அதை நீங்கள் மைண்டில் கொண்டு வரணும். நான் சாதாரணமான ஆள் கிடையாது. எனக்குள்ளே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை விட நான் பெஸ்ட் ஐ கேன் சே. அவங்க பைபிளில் சொல்லியிருக்கப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரை விட நான் பெருசாக தான் இருக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பட் ஐ டோன்ட் அக்னாலஜ் தட். நான் அதை நான் எடுக்க மாட்டேங்கிறேன். நான் என்ன பேச விரும்புகிறேன்னு சொன்னால், மோசே பெருசாக பேசுகிறேன், யூதர்கள் அப்படி பேசுகிற மாதிரி. எலியாவை பெருசாக நான் பேசுவேன், எலிசாவை பெருசாக பேசுவேன், தீர்க்கதரிசிகளை பெருசாக நான் யோசிப்பேன். ஏன் யோசிக்கிறேன்னா, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க. பட் நான் அப்படி கிடையாது. நான் ஏதோ ஆண்டவர் கிருபையாக என்னை என்ன செஞ்சுருக்கிறார், நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ என்னால் ஆன ஊழியங்களை நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஆண்டவர் உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறாரா பிரதர்? ஏதோ சந்திக்கிறார். ஏதோ ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒருத்தர்லாம் சாட்சி சொல்கிறார், நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன். ஆனால் வாரத்துக்கு எனக்கு 3 தடவை தான் சாப்பாடே கிடச்சிது. அப்படி சில சாட்சிகள் சொல்கிறாங்க. அப்போது எவனாவது ஊழியத்துக்கு வருவானா? வாரத்துக்கே 3 தடவை, 3 தடவை, ஒரு நாளைக்கு 3 தடவையில் இருக்குது. வாரத்துக்கே 3 தடவை தான் கொடுப்பேன். அப்போ மற்றனெல்லாம் உபவாசம்தான். உபவாசமாக பட்டினி தான் அதை உபவாசமாக மாற்றணும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப வருத்தமாக ஒன்றும் இல்லையே. அப்போ நாம் இப்போ ஒன்று ஆண்டவர் என்னை போஷிக்க மாட்டேங்கிறார்னு அர்த்தம் இல்லை. அவர் என்னை போஷிக்க மாட்டார், என்னை நடத்துவார், இப்படி தான் நடத்துவார்னு நானாக நினைக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை கைவிடுகிறதே இல்லை, கடனாளியாக எடுக்கிறதும் கிடையாது, நம்மளை கஷ்டப்படுத்துறதும் கிடையாது. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறார். அதை தாண்டி ஒரு ஊழியக்காரன் கைவிடப்பட்ட மாதிரி இருக்கிறான்னு சொன்னால், மேபி அவனாக ஊழியத்துக்கு வந்திருப்பான். ஆனாலும் தேவன் அவங்களையும் நேசிக்க தான் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை, வேத புத்தகத்தை, சத்தியத்தை
நீங்கள் எங்கும் சுமந்து செல்கிறீங்க. யூ ஆர் கீப்பிங் யுவர் செல்ஃப் வித் ஜீசஸ் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப். இயர்ஸ் டுகெதராக இருக்கு, உங்கள் கூடவே அவர் இருக்கிறார் பாருங்கள். இதுதான் த கிரேட்டஸ்ட் மொமெண்ட்டு. உங்களுக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கு உங்களோட ஒர்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மோசேயை ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எரிகிற அந்த முச்செடியின் மத்தியில் வந்து பேசுகிறாரு. ஒரு சிலர்லாம் அழகாக பேசுகிறாங்க அந்த 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 பகுதியை. அந்த முச்செடி, எரிகிற முச்செடிங்கிற யூனிவர்சிட்டின்னு ஒருத்தர் பேசுகிறார். இட்ஸ் அன் யூனிவர்சிட்டி. மோசேக்கு ஆண்டவர் டீச் பண்ண இடம் அது. அப்போது அவனை அட்ராக்ட் பண்ணி அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட சில காரியங்கள்லாம் பேசும்பொழுது அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற வேறு யாரையாவது அனுப்புங்க, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இப்படி நீங்கள் ஒரு மணி நேரம் பேசினதுக்கப்புறம் மறுபடி தொடங்கின இடத்துக்கே ஒருத்தன் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, விடிய விடிய ராமாயணம் கேட்டான், கதை தான். கடைசியில் விடிஞ்ச பிறகு என்னடான்னு கேட்டால், சீதைக்கு ராமன் சித்தப்பைன்னு சொல்லிட்டான். இவன் என்னத்தை கதை கேட்டான்? தூங்கிட்டே கேட்டிருப்பான் போல தெரியுது. தொடங்கின இடத்துக்கே வந்துட்டான். அப்போ அது மாதிரி மோசே வந்து அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் உண்டாக்குறார் பாருங்கள். ஐ வாண்ட் யூ டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ் பிளேஸ். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல வர்ற விஷயம். ஆரோன் வருவான், உன்னை வந்து சந்திப்பான். அவன் உனக்கு சகோதரன் தானே. அவன் உனக்கு என்னவா இருப்பான்? வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்ப. அல்லேலூயா. நீ அவனுக்கு தேவனாக இருப்ப. அவன் உனக்கு என்னவா இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்ன நினைக்கிறியோ அவன் பேசுவான். நீ தான் திக்கு வாய் மந்தனா உண்டில்ல, நீ ஒன்றும் பேச வேண்டாம். ஒருவேளை அவன் இப்படி கூட கேட்டிருக்கலாம். அப்போ நீங்கள்லாம் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா, நீங்களும் நான் அந்த இடத்துல இருந்தோன்னு வைங்களேன், திக்கு வாங்கி மந்தனா உள்ளவங்களாக இருந்தோன்னு சொன்னாக்கா நம்ம என்ன கேட்டிருக்கலாம்? ஆண்டவரே, ரைட்டு, நீர் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன், பட் எனக்கு இந்த பிரச்சனை தான், நீங்கள் அதை எனக்கு என்ன பண்ணி விட்ருங்க, சரியாக்கிருங்க. ஏன்னா அதை கோலை போட்டு பாம்பை வச்சு வாழை பிடிக்க சொன்னீங்க, பிடிச்சேன், மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? கோல் ஆயிடுச்சு. கையை உள்ளே போட்டு எடுக்க சொன்னீங்க, குஷ்டரோகம் வந்துச்சு, மறுபடியும் உள்ளே போட்டு எடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு? குஷ்டரோகம் போயிடுச்சு. இப்படி இயற்கைக்கு மேலான அற்புதங்களெல்லாம் செய்கிற தெய்வம், என்னுடைய இந்த சின்ன பிரச்சனை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், மாற்றிருங்களேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் அப்படி சொல்லிடுவாரா? சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி நினச்சிருப்பான், தெரியல எப்படின்னு. ஆனால் நீங்களும் நானும் இருந்தால் கட்டாயம் அதை கேட்போம். அவன் அதை கூட கேட்கல, அவன் ஆளை விட்டால் போதுங்கிறான். ஏன்னா எகிப்துக்கு போகணும்னாலே அவனுக்கு வயிற்றில் புளியை கரைச்சிரும். யாருக்கு? ஆமாம், எகிப்தினுடைய அரண்மனையில் ஒரு ராஜகுமாரனாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் ஆடு மேய்க்கிறதே பெட்டருங்கிறேன். அல்ல, ஏன்னா அங்கே அவனுக்கு கேஸ் இருக்கு அவன் மேலே. அல்லேலூயா. கேஸ் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, முதல்ல இருந்துருக்கு அவனுக்கு. இவன் கொல்லப்பட்டிருக்க வேண்டியவன் தப்பிச்சு அதுலேயும் எங்கே வந்திருக்கிறான், அதிலிருந்து அவனை பிடிக்கணும். அதனால் இது எதுக்கு வம்பு? நம்மளே உயிர் தப்பிக்கிறதுக்கு ஓடி இருந்து மீதியான் தேசத்துலேருந்து மாமனார் கூட சேர்ந்து வீட்டோட மாப்பிள்ளையாகி என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம? ஆடு மேய்ச்சிட்ருக்கோம். இவர் மறுபடியும் எங்கே அனுப்புகிறாரு? ஐயோ, இது வேலைக்கு ஆகாதுப்பா. அதில் ஏகப்பட்ட ட்ரபுள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பாருங்களேன், மோசேக்கு தேவன் தான் தேவன், ஆரோனுக்கு மோசே தான் தேவன். ஆரோன் தான் ஸ்போக்ஸ் பர்சன், அவன் தான் பேசுகிறவன். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு நமக்கு தேவன் இருக்கிறார், நமக்கு தேவன் தேவனாகவே இருக்கிறார். நாம் அவருக்கு வாயாக இருந்தால் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வாயாக இருந்தால் போதுங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, உங்கள் வாயில் கொடுத்துட்டாரான். உங்கள் வாயில் என்ன வச்சுட்டார்? இன்வெஸ்ட் பண்ணிட்டார். அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் கொண்டு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாரு? உங்கள் வாய்க்குள்ளே வச்சுருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு ஜென்ரலாகவே ஆண்டவர் சொல்லி வச்சுருக்கிறாரு.
இது போக நான் தேவனாக இருக்கேன்ப்பா, நீ எனக்கு வாயாரு. அப்படி தானே? நம்ம ஒன்றும் மாறலையே. இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வாயா இருங்க, நான் உங்களுக்கு தேவனாக இருக்கிறேன்னு அப்படி எதுவும் நடந்துக்கிறோமா? சில நேரங்கள் நம்மளை அறியாமல் நடந்துருதோ. சில நேரங்களில் ஆண்டவரே இந்த இப்படி செய்யுங்க, இந்த அதை அப்படி செய்யுங்க, இந்த அவன்கிட்ட பேசுங்க, இந்த இவன்கிட்ட பேசுங்க, எழுப்புங்க ஆண்டவரே. என்னத்தை எழுப்புறது? ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்கள் எழுப்பும். ஆமாம், சாரிப்பா மறந்துட்டேன், நீ சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் எழுப்பிடட்டுமா? நீ சொல்லிட்டில? ஆமாம். சம்டைம்ஸ் வி பிஹேவ் லைக் தட் அன்னோயிங்லி. நமக்கே தெரியாது, ஆனால் நம்ம தேவன் ஆயிடுறோம். யாரை வாயாக்கி விட்டுருவோம்? ஆண்டவராக. வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் லிட்டில் பிட். கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய சக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மினிஸ்ட்ரியினுடைய சக்ஸஸாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஒரு வேலையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கூட நல்லா படிக்கிறவனாக இருக்கணும். நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினச்சாலும் பேசிக்கான ஒரு விழிப்புணர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கணும். நான் யார், நான் எப்படிப்பட்ட ஆள், நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், இது எப்பயுமே என்னுடைய சிந்தனையில் இருக்கணும். நான் யாருன்னு எனக்கு தெரியணும். மற்றவனுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நான் யாருன்னு எனக்கு தெரியணும். ஹூ ஆம் ஐ, நான் யார். அது தெரியாமல் தான் அநேகர் உளறிக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கேன். அது தெரிய வேண்டும். மோசே சொல்கிறான் பாருங்களேன், எனக்கு திக்குவாயும் மந்தனம் இருக்குங்கிற மாதிரி. ஆண்டவர் அந்த மாதிரி பலவீனமானவர்களை பயன்படுத்த தான் அவர் விரும்புகிறாருங்கிறது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. எவ்வளோ, ஏன்னா அது நல்லது. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒன்றும் வெண்பொங்கல் இவங்க போடலையே. போன பேட்சுக்கெலாம் வெண்பொங்கலை போட்டு விட்டு எனக்கும் போட்டு விட்டு, ஓ மை காட். ஒரு நாள் நைட்டு ஜபத்தினால கொஞ்சம் டயர்டாக இருக்குண்ணே. இது ஒரு மணி வரைக்கும் முழிச்சிருந்ததா? போய் சொல்லக்கூடாது. சரி, நீங்கள் வழக்கமாகவே 3 மணிக்கு தான் தூங்குவீங்க சிலர், எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? பாம்பின்கால் பாம்பு அறியுங்க. அப்போது பலவீனமானவர்களை ஏன் அவர் தெரிஞ்செடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்களாம் பலவீனமானவர்கள். நான் விசுவாச அறிக்கையாக சொல்லலை. அப்படி நினச்சிடறேன், என்ன நல்லா தானே வண்டி போய்கிட்டே இருந்துச்சு, டொபக்குன்னு பள்ளத்தில். ஏன் பலவீனமானவர்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, பவுலுடைய வாழ்க்கையில் சொல்கிறார் பார்த்தீங்களா, அது என்னை குட்டுது, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் அது நீங்கும்படிக்கு நான் எத்தனை முறை ஜெபம் பண்ணேன்? 3 முறை ஜெபம் பண்ணேன். முக்கா 3 முறை ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. அது இருக்கட்டும்ட்டார். முள் எதுவாட்டுக்க இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஸோ God wants to do the ministry with his power. அல்லேலூயா. அவருடைய வல்லமையை கொண்டு தான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறார். அவருடைய ஸ்ட்ரென்த்தில் தான் அதை செய்யணும்னு நினைக்கிறார். அவர் கொடுக்குற கிருபையில் தான் நம்ம அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஸோ we may not need our own strengths. நம்முடைய ஸ்ட்ரென்த் அவருக்கு தேவையில்லை. அது இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயத்தில் நமக்கு உதவியாக இருக்குது. நான் அதை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு. அல்லேலூயா. அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தான் உணர்ந்துருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் சூப்பராகவே உணர்ந்துருக்கிறேன். நான் பிஏ படிக்கும்போது எப்படியோ தெரியாமல் நல்லா படிச்சிட்டேன் போல், கோல்டு மெடல் கொடுத்துட்டாங்க. கோல்டு மெடல் கொடுத்தவொடனே அதை வச்சுக்கிட்டு இந்த நாய் வெட்டுற தெங்க மலை மாதிரி தூக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் அதை காட்டி வேலையும் வாங்கிடுவேன். வேலையை எனக்கு கொடுக்க முடியாதுன்னு எவனா சொல்ல வந்தால் அதை காட்டுவேன். உடனே ஐயோ கோல்டு மெடலிஸ்ட்னு வேலையை வேறு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்ட போது 82 ரசிக்கப்பட்டு ஊழியத்துக்கு அப்பயே ஒப்பு கொடுத்துட்டேன். 92 வரைக்கும் எங்கே வரல, ஊழியத்துக்கு வரல. தேவன் என்னை அடித்து இழுத்துட்டுலாம் வரல. அவர் என்னை படிக்க விட்டாருங்கிறதான் உண்மை. 92 வரைக்கும் படிக்க விட்டார். ஆனால் எனக்குள்ளே சில விஷயங்கள் நான் வச்சுருந்தேன். ரிசர்வ் தொகுதிங்கன்றாங்களா, அது மாதிரி எனக்குள்ளே சில ரிசர்வேஷன் வச்சுருந்தேன்.
என்ன வச்சுருந்தேன்னா நீங்கள் சொன்னால் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், பரவாயில்ல. ஒரு நல்ல பேண்ட்டு சட்டை 2 செட்டு வச்சுருந்தேன். பேண்ட்டு சட்டை 2 செட் நல்ல எனக்கு பிடிச்சது. அதை நான் போடவும் மாட்டேன். என்னடானா அது அழுக்காகி பழசாயிரும்ல, அது போடாட்டாலும் என்ன ஆகும், அது பழசாகும். அது நமக்கு தெரியாதுல்ல, பத்திரமாக வச்சுருப்பேன். அதை நான் பெருசாக வச்சுக்கிட்டே அலைவேன் சூட்கேஸ்க்கு. இந்த மெடல் கிடல் எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்டு நம்ம என்னெல்லாம் பெருசாக சாதிச்சிருக்கோம்னு நான் நினச்சேனோ, நானே சாதிச்சேன்னு நினச்சேனோ அதை பூரா ஒரு பெட்டியில் வச்சுக்கிட்டு எப்போயுமே வச்சுருப்பேன். நான் இங்கிட்ட அங்கிட்டும் போகும்போது ஒரு வேலை பார்த்தா தானே நம்ம வேலை வேறு மாறிக்கிட்டே இருப்போம். ஊழியத்துக்கு அழைச்ச பிறகு நான் அதை வச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஊழியத்துக்கு வந்துட்டேங்கிற முடிவுக்கு நான் வந்த பிறகு அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆண்டவர் என்னை நகட்டினார். வர முடியாதுன்ட்டேன் நான். என்னன்னு கேட்டால், ஊழியர்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, காணிக்க எதிர்பார்க்குறாங்க, என்கிட்டே வந்து கேட்குறாங்க, நீர் சொன்னதை வேறு வந்து என்கிட்ட கேட்குறாங்க. சில இடர்கள் இருக்கும்ல, இருக்குமா இருக்காதா? என்ன கம்முன்னு இருக்கீங்க? பிடிக்கலையே நான் சொன்னது? பிடிக்காட்டாலும் அதான உண்மை. அதனால நான் ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு உரிமை இருக்குல்ல பேசுகிறதுக்கு, நான் அதனால் அது முடியாது, இந்த மாதிரிலாம் என்னால் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக ஒரு ஆள்கிட்ட போயெல்லாம் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட அப்படி சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், நான் ஒன்று நிற்க சொல்லலையே. என்ன அது வேறு மாதிரி இருக்குது பதில், நான் உன்னை அப்படி ஒன்றும் நிற்க சொல்லலையே. அப்போ எனக்கு வேணுங்கிறலாம் நான் தான் தரப்போகிறேன். அவர் என்னை ஆறுதல் படுத்தி, அதுக்கப்புறம் பலப்படுத்தி, அப்புறம் ஸ்திரப்படுத்தின பிறகு தான் எங்கே வர்றேன் நான் ஊழியத்தூரம். அப்போயும் இந்த தூக்கிட்டே அலைகிறேன். நான் சொன்னேன் ரிசர்வேஷன் வச்சுருக்கேன்னு, ஆண்டவர் பார்த்தாருங்க. எனக்கு அப்போ தெரியாது. ஏற்காடுலேருந்து கிளம்பி வர்றேன், கரூரில் அந்த மொத்த பெட்டியும் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா உங்களுக்கு? ஒரு பெட்டி நிறையா பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் வருத்தப்படுவீங்க. இப்போ என்கிட்ட இருக்கலாம் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான உடனே என்ன சந்தோஷம் பாருங்களேன். பரவாயில்ல, நீங்கள் கடவுள் ஆண்டவர் மாதிரி, ஆண்டோடைய பிள்ளைகள் அவரை மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன அல்லேலூயா. எனக்கு உடனே ஆண்டவர் சொன்ன விஷயம், இப்போ லைன் கிளியர் ஆயிடுச்சுட்டார். லைன் மொத்தமாகவே கிளியர் ஆயிடுச்சு ஆண்டவரே. அதான் மொத்தமாக லைன் கிளியர் பண்ணியாச்சு, இனிமேல் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்துறதுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அப்புறம் யோசித்தேன். அங்கே ஒருத்தன்ட்ட சொன்னார் அவர், உன்னை உள்ளதெல்லாம் விற்று நீ தரித்திர கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா, அப்போனா எங்கே போயிடலாம், நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்கலான்னு சொன்னார். அவன் மிகுதியான ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால அவன் துக்கத்தோடு போயிட்டான். நல்ல வேளை ஆண்டவர் இந்த பெட்டியை தூரம் போடுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். போடுவோமா? போடவே மாட்டோம். இதெல்லாம் மறந்துருந்துன்னா மறப்போமா? ஏதாவது விதண்டாவாதமாக சொல்லுவோம். நான் கஷ்டப்பட்டு படித்து நான் சம்பாதிச்சது, நான் தான் அதுக்கு முதல்ல சொன்னேன், எப்படியோ தெரியாமல் படிச்சிட்டேன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கே கிடையாது. அது தேவனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு பிட்டிலையும் இருக்கும். அல்லேலூயா. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய வேலை மிச்சமாயிடுச்சு. அவரே தூக்கி விட்டார், போய் சொல்ல அப்படின்னு. எனக்கு 2 நாளைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் பேசின பிறகு எல்லாம் கரெக்டாகி நார்மல் ஆகிட்டேன். அல்லேலூயா. இப்போ நான் ஃப்ரீ பேர்டாக இருக்கு. அப்போ பாருங்கள், சில நேரங்களில் தேவன் சில காரியங்களை கஷ்டமானதை விட்டுருவார், இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ மோச இடத்துல வந்து நீங்கள் அவர் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் நான் இருக்கிறேன், கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தான். இடையில எங்கேயாவது ஹீல் பண்ணிட்டாரா? பண்ணாரா? பண்ண மாட்டார். ஏன்னா அவனை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வேண்டியிருக்கு. அல்லேலூயா. பவுலுக்கு ஏன் எடுக்க மாட்டேன்ட்டார்? பவுலின் கைகளினாலே தேவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பெரிய அற்புதங்களெல்லாம் பெரிய காரியங்கள்லாம் செய்தார்னு போட்டிருக்கு. அதெல்லாம் செய்ய வேண்டி இருந்ததுனால அவங்க விலகிடக்கூடாது, வழி விலகிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அல்லேலூயா. சேஃப்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கும் லாபம் கிடையாது,
ஆண்டவருக்கும் லாபம் கிடையாது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும், உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஃபெய்த்தில் சொல்லலை, அது இருக்கட்டும் விட்டுருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே ஸ்டெடியாக இருப்பேங்கிற கண்டிஷனில் நீங்கள் என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு காட் கேன் டேக் இட் அவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை தூக்குவார். ஸோ பலவீனம் உள்ளவர்களை அவர் பயன்படுத்துகிறார். எதற்காக? பலம் உள்ளவர்களை என்ன செய்ய போகிறாரு? வெட்கப்படுத்துகிறார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். பாருங்க, ஒரு சின்ன தாவீதை பயன்படுத்துனதுனால எத்தனை பேருக்கு வெட்கமாக போச்சுன்னு சொன்னால், வெட்கப்பட்டவங்க பூரா ஜீவனோடே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தாவீது நிற்கிறான், கோலியாத்து அவன் அதுக்கும் பயங்கரமாக நிற்கிறான். அவன் கேட்குறான் பாருங்க, தாவீது சொல்கிறான், நான் கரடியை கொன்னேன், சிங்கத்தை கொன்னேன், ஆடுகளை தப்பு வச்சேன், அவைகளில் ஒன்றை போல வெறுப்பான் அப்படிங்கிறான். அப்போ எதுக்கு ஈக்குவலாக பேசுகிறான்? கரடிக்கு ஈக்குவலாக, சிங்கத்துக்கு ஈக்குவலாக பேசுகிறான். ஆனால் கோலியாத்து என்ன பேசுகிறான்? நான் என்ன நாயா? எங்கே இறக்கிட்டான் பாருங்க. நான் என்ன நாயா? நீ இதுக்கு தடியோடு வந்திருக்கிற. அப்போ அவனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? கீழே இருக்கிட்டான். நாயை இப்போ சிங்கத்தையும் கரடியும் கொள்வது தான் கஷ்டம், நாயை கொள்வது ஈஸி தானே, போட்டு தள்ளிட வேண்டியதான். அங்கேயே அவனுக்கு ஆரம்பிச்சிருச்சு டவுன்ஃபால். அப்போது தாவீது சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க பொழுது சவுலுக்கு வெக்கமாக தானே இருக்கும். யோசித்தா வெக்கமாக இருக்கும். நம்மால் யோசிக்க மாட்டார். அவர் வேறு மாதிரி யோசிக்கிறார். நீ சின்ன பையனாக இருக்கேப்பா, உனக்கு பாதுகாப்பு வேண்டாமா? உனக்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன். அந்த கூறுகட்ட சவுல் சொல்லலாமா? அப்படி சொல்லலாம்ல. அவன் சின்ன பையன். சவுல் வளர்த்தியானவன். கோலியாத்துக்கு அப்புறம் இவன் தான் வளர்த்தியாக இருப்பான். எல்லோரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அவன் தோளுக்கு கீழே தான் இருக்கணும். இப்போ ஒரு அடி துண்டாக நிற்கிறவன். அப்போ அவனுடைய ஆர்மரி எப்படி இருக்கும்? எவ்வளோ ஹைட்டு இருக்கும்? அதை போய் யாருக்கு போடணுங்கிறான்? ஒருவேளை டவுசரை போட்டு விடாமல் சட்டையை மட்டும் மாட்டியிருப்பானான்னு தெரியல. ஏதோ பண்ணுறான். அவனுக்கு என்ன தெரியுமா? நான் சொல்கிறேங்க சவுலுடைய ஹார்ட் என்னன்னு. எப்படியோ நம்ம போகக்கூடாது, இவனை போக வச்சு, நல்ல வேலை இவனே வர்றான், இதை விட்டாச்சுன்னா இஸ்ரவேலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, இவனும் டென்ஷன் ஆகி போயிடக்கூடாது. ஆனால் இவனை சரி கட்டி, அதை போடு, இதை போடு, அப்படி போடு, இப்படி போடு. ஏன் அதெல்லாம் போட்டு நீ போ, உனக்கு தான் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க, நீ போக வேண்டியதானே. நீ இவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு உன் கவசத்தெல்லாம் கொடுக்குறியா? அந்த கவசம் உனக்குரியதை, நீ போக வேண்டியதானே. ஆனால் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொன்னால் மட்டும் இங்கே எரியுது தான். பொசுன்னு பொறாமையா எரியுது. கோலியாத்துக்கு முன்னே போய் நிற்கும்போது டிசென்ட்ரி ஆயிடுது. ஆனால் கொன்னவனை பெருசாக பேசுனாங்கன்னா உனக்கு உண்மையை தான் சொல்கிறாங்க. அவங்க உண்மையாக தான் பாடுறாங்க. என்ன ஒரு கம்பேர் பண்ணாங்க, அது கஷ்டமாக போச்சு. எப்படியா இருந்தாலும் சவுலுக்கு கஷ்டம்தான். அவன் வாழ்க்கை முழுக்க எதிரிகளுக்கு பின்னாடி போனது காட்டிலும் தாவீதுக்கு பின்னாடி ஓடினது தான் அதிகம். அல்லேலூயா. ஆகவே பலவீனம் உள்ளவர்களை கர்த்தர் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். சரி, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட். இந்த மினிஸ்ட்ரி நல்ல செய்வதற்கு பவுல் உடைய லைஃப் மாடல், அவருடைய மினிஸ்ட்ரி மாடல் வெரி இம்பார்ட்டன்ட். தனியாக நினச்சிக்கங்க, தனியாக மெலித்தா தீவுக்குள்ளே வர்றான். கூட வர்றவங்கள பற்றி இப்போ நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. தனியாக அந்த மெலித்தா தீவுக்குள்ளே வர்றான். எடுத்த உடனே அந்த மெலித்தா தீவில் சுவிசேஷம் வர்றதுக்கு கர்த்தர் பிளான் வச்சுட்டார். அப்போ யூரோக்ளித்தான் காற்று வந்தது நல்லது தான், கப்பல் உடைஞ்சது நல்லது தான், மெலித்தா தீவில் கரை சேர்ந்தது நல்லது தான். இதெல்லாம் பிறகு தான் நமக்கு தெரியும். அங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு மிராக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவன் கையை கவிர்ச்சு, அவன் அதை பற்றி கவலையே படலை.
நமக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் என்ன செய்வோம்? உதறி போடுற அளவுக்கு நமக்கு உயிர் இருந்தால் தானே. அது கவி தான் தொங்குது, கடிச்சு தான் தொங்கணும். கவின்னு அப்படின்னா சும்மா அப்படி ஃப்ரெண்ட்லியாவா? கடிச்சு தான் தொங்குது. ஆனால் நாம் ஆல்ரெடி செத்துருவோம். நம்ம அதை கொண்டு அதில் தள்ளி போடுறதுக்கு நம்மளே போய் அதில் விழுந்தால் விழுந்துருவோம். பதட்டத்தில் பாம்புனா என்ன எதுவுமே நடுங்குமா? படையே நடுங்கப்பா, நம்ம மட்டும். ஆகவே ஒரு அற்புதம் நடக்குது. அவன் ஹி வாஸ் நாட் வீக் தட் டைம். அவன் வீக்காக இல்லை அந்த இடத்துல. பதட்டமாக மாட்டேங்கிறான், கவலைப்பட மாட்டேறான், பயப்பட மாட்டேங்கிறான், கலவரம் அடையலை, சந்தேகப்பட மாட்டேங்கிறான். இப்படி நிறைய இல்லாதான் யோசிச்சு பாருங்கள். அவன் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான். அதை உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருக்கிறான். அல்லேலூயா. ஒன்றுமே நடக்கலை. அந்த அற்புதம் தான் அந்த தீவாருக்குள்ளே ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வருகிறது. ஸ்டார்டிங் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. அந்த மிரக்கிள் வேணும், அந்த மிரக்கிள் வேணும், அந்த மிரக்கிள் ஸ்டார்டிங். நம்ம ஒருவேளை பவுல் இடத்துல நம்ம இருந்தோம்னா, ஒருவேளை உண்மையிலே நம்ம உதறி போட்டுட்டு பவுல் மாதிரி இருக்கிறோன்னு வைங்களேன், அப்போ கூட நமக்கு ஒரு யோசனை வரும். என்ன யோசனை வரும்னு சொன்னால், என்ன ஆண்டவரே, நான் கொஞ்ச நேரம் குளிர்காயெல்லாம் கொண்டா இங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியல. இந்த சாத்தான் பிடிச்ச இந்த பாம்பை எதுக்கு நீங்கள் விட்டீங்க? அது வேறவன் கையிலையாவது கடித்து தொங்கப்படாதா? என் கை தான் கிடச்சிதா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த தீவில். என் கூட வந்த குற்றவாளிகள்லாம் இருக்கிறேன், அவனெல்லாம் கடிக்கலை, யாரை வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? வெந்த புண்ணில் எதை பாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் விளையாட்டுக்கு அளவே இல்லையா ஆண்டவரே? நானே குளிரில் நடுங்கிட்டு இருக்கேன். என்ன இது? ஒருவேளை நம்ம அப்படி ஒரு மனதுக்குள்ளே நம்ம ஒரு கஷ்டமாக யோசிக்கலாம். அவன் அதெல்லாம் அவனுக்கு தெரியும். பிகாஸ் அதை ஏன் அப்படி அவன் அதை கரெக்டாக எடுத்துக்கிறான்னா, அவனுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு அதிகம். அல்லேலூயா. நீ எங்கே உன்னுடைய மினிஸ்ட்ரி எங்கே போய் நிற்க வேணும் தெரியுமா? யார் முன்னாடிலாம் நிற்க தெரியுமா? அவர் சொன்னதுனால இவனுக்கு தெரியும் நம்ம ஜாக மாட்டோம். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும். த மினிஸ்ட்ரி ஸ்டார்டட். அங்கே மினிஸ்ட்ரி ஆரம்பித்தாச்சு. அதுக்கு தொடர்ந்து ஜனங்கள் வேறு சிந்தையாகிறாங்க. இவங்க செத்துருவான், மகா பாவி நினச்சவங்களாம் இவன் தேவர்கள் நினைக்கிற லெவலுக்கு பயங்கர சேஞ்ச் வருது. அதுக்கப்புறம் புபிலியனுடைய வீட்டில் போய் மனசார தங்கியிருக்கிறாங்க. எகைன் அவங்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறான் பாருங்க. தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த வாய்ப்புகளை நம்ம என்ன செய்யவே கூடாது, தவற விடக்கூடாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, என்னுடைய ஊழிய அனுபவத்திலேருந்தே சொல்கிறேன். நான் தவற விட்ட வாய்ப்புகளை நான் சரியாய் பயன்படுத்தியிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்த திரளான ஆத்துமாக்களை விட பல மடங்கு அதிகமாக என்கிட்ட இருந்திருக்கலாம். அல்லேலூயா. தவற விடுகிறோம், வாய்ப்புகளை என்ன செய்கிறோம், தவற விடுகிறோம். அது தட்ஸ் வெரி பேட். பட் பால் வாஸ் லுக்கிங் ஃபார் தட். பவுல் அந்த வாய்ப்புகளை எதிர்பார்க்குறான் பாருங்களேன். அவங்க அப்பா சுகம் இல்லைன்ன உடனே அவனுக்கு பிளான் வந்துருச்சு. ஓகே, நம்ம போகிறோம், அவங்க அப்பாவை போய் பார்க்குறோம், ஜெபம் பண்ணுறோம், கையை வைக்கிறோம், சுகமாக்குறோம். அல்லேலூயா. அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் நம்மளும் அதுதான் செய்வோம். அல்லேலூயா. நம்மளும் போய் இப்போ நம்ம அந்த பவுல் இடத்துல இருந்தோம்னா, பவுலுக்கு இருக்கிற அதே கிருபைகள், அதே வல்லமை, வரங்கள் எல்லாம் 100% அதே மாதிரி இருக்குன்னு சொன்னால், நீங்களும் நானும் அப்படி தான் நினைப்போம். நம்ம கிளம்புறோம், புபிலியனுடைய அப்பனை போய் பார்க்குறோம், அங்கே ஒரு ஜெபத்தை போடுறோம், அவன் தலையில் கையை வச்சிடறோம், அங்கே அவன் சுகமாகறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுது. அல்லேலூயா. ஆனால் அதை நம்ம அப்படி செய்வோமான்னு பார்த்தா, நாம் செய்ய ரெடியாக இருப்போம். ஆனால் அதில் விசுவாச குறைச்சல்னு ஒன்று வந்து நம்மளை ஒரு ஆட்டி விட்டுரும். போவோம், எப்படி சுகவீனமாக இருக்காருன்னா ரொம்ப மோசமாக இருக்கான்னு தெரியலையே. இப்போ நமக்காக யாராவது கொஞ்சம் சுகமில்லாமல் இருக்க முடியும்? சுகமில்லாமல் இருக்கிறது ஒரு கண்டிஷன். அவங்க எவ்வளோ இருக்கிறாங்கன்னா அது அவ்வளோதான் இருக்க முடியும். நமக்காக ஊழியக்கார் வரப்பார், கொஞ்சம் சுகவீனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படி சொல்ல முடியுமா? அவரெல்லாம் பெரிய வியாதிக்கெல்லாம் ஜெபம் பண்ணி பழக்கமே கிடையாது, நீ கண்டதை கிடையாது சொல்லிட்டு பயமுறுத்திடாத. வந்தால் லேசாக தலைவலிக்கு மட்டும் சொல்லு, சரியா?
இப்படி ஊழியம்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. நான் ரோட்டில் 2 பேர் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். ஒருத்தன் சொல்கிறேன், ஏய் நீ சரியில்லைப்பாங்கிறான். என்னாச்சுன்னா, நீ போடுற பந்து ஒன்று கூட என்னால் அடிக்க முடியலப்பா. அப்போ என்ன செய்யணும்னா, அடிக்கிற மாதிரி போடு, அடிக்கிற மாதிரி போடுப்பா. அதாவது வேகமாக போடக்கூடாது, மெதுவாக போடணும், பக்கத்தில் போடணும், நான் அடிக்கணும். அது அப்படி ஒரு பவுலர் இங்கே உலகத்திலே கிடையாது. இதே மாதிரி தான் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நோயாளிகளை தேடுறோம். நமக்கு கலவரம் ஆயிடுதுல, வைத்து அவன் ஜோம் இல்லாதன சரி பண்ண போய் நமக்கு என்ன ஆயிடுது பல நேரங்களில். பாருங்கள், சந்தோஷமாக போவோம், அவங்க ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறோன்னு சொல்லி நடக்கலைன்னு வைங்களேன், எப்படி வருவோம்? நம்ம சமாளிச்சிருவோம், நமக்கு தெரியும். அப்படி தானே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சமாளிக்கிறதுல நமக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம உண்மை பேசுகிறோம். உண்மை இல்லைன்னு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எதையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? சமாளிக்கிறோம். வசனங்களை நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம பயன்படுத்த தெரியுது நமக்கு. அது ஆக்கப்பூர்வமாக ஊழியத்தில் ஆத்துமாதான் இதுக்கு தான் பயன்படுத்த தெரியல ஒழிய நாம் தப்பிச்சு வர்றதுக்கு எல்லாம் பயன்படுத்திடுறோம். டக்குன்னு தூக்கி ஜெபிக்க வந்த மேலேயே ஒரு பிரச்சனையை கொண்டாந்து நியாயம் தீர்த்திட மாட்டோமா? அப்போது அவனுக்கு தெரியும், நம்ம போய் விபிலியினுடைய தகப்பனை நம்ம என்ன செய்கிறோம்? சுகமாக்கணும். அவன் கிளம்பி போகிறான் பாருங்க. அதில் எனக்கு அந்த இடத்துல தடையே இல்லை, தடங்கள் இல்லை, குழப்பம் இல்லை, பதட்டம் இல்லை. ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. போகிறோம், ஜபிக்கிறோம், அவன் மேலே கையை வைக்கிறோம், அவன் சுகமாகணும். அல்லேலூயா. இதே மாதிரி எப்பயுமே நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், நானும் நீங்களும் அப்படி இருந்துட்டோன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் தான், ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்துமாக்கள் தான். நீங்கள் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் சரியாக பயன்படுத்தினால், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, அதுக்கப்புறம் so many ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் கடன்னு திறக்கும். திறந்துச்சா இல்லையா? திறந்தது. அந்த தீவில் இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் அங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க பாருங்கள். இங்கே தான் ஒரு ஃபார்முலா இங்கே இருக்குது. முதல்ல யார் போகிறது? பவுல் போகிறார். முதல்ல நம்ம தான் போகணும், அதுக்கப்புறம் மக்கள் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம் ஊழியத்தில். இயேசுவின் ஊழியத்தை எடுத்துக்கங்களேன். அவர் முதல்ல என்ன செய்கிறாரு? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து சுற்றி திரிஞ்சார். ஒரு ஸ்டேஜ் வரும்போது பாருங்கள், அவரே மூவ் பண்ண முடியாத அளவுக்கு திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை சூழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த பட்டணங்கள், பக்கத்து தேசங்கள் இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஆனால் அவர் தான் போகணும், ஃபஸ்ட்டு பவுல் தான் போகணும், ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போகணும், நான் தான் போகணும். தென் அங்கே அற்புதங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னால், அதிசயங்கள் நடந்தது, சுகமாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், people will be in the queue unavoidably. நீங்கள் தவிர்க்கவே முடியாது. கியூவில் நிற்பாங்க. சுகமாக்கப்பட்டவங்க, குணமாக்கப்பட்டவங்களாம் நன்றியுள்ளவர்களாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. unless or otherwise they see a miracle or they get healed, they may not come to Jesus. அவங்க சுகமாகலைன்னு சொன்னால், அவங்க அற்புதங்களை பெறலைன்னு சொன்னால், இயேசுவிடத்தில் வருகிறது கஷ்டம். அதுக்கு தான் அவர் தேவனாக இருக்கிறார், நாம் என்னவா இருக்கிறோம்? வாயாக இருக்கிறோம். நம்முடைய ஒர்க்கு ரொம்ப கம்மி. இப்படி ரிவர்ஸில் போட்டு பாருங்களேன். ஆண்டவரே நீங்கள் ஊழியம் செய்யுங்க, நான் ஊழியத்துக்கான ரிசோர்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணுறேன்னு சொன்னால், நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா? முதல்ல நீங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அதுக்கப்புறம் ஒரு சிலுவை மரணத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களை கல்லறையில் கொண்டு போய் வச்சுட்டு 3வது நாளில் தேவன் உங்களை என்ன செய்யணும்? உயிரோடு எழுப்பணும். அதுக்கப்புறம் இயேசு உங்கள் பெயரை சொல்லி ஊழியம் செய்வார். இது ஈஸியாக இருக்குமா? இல்லை இப்போது இருக்கிற இந்த உருப்படியான இந்த ஃபார்முலா தான் சரியாக இருக்குமா? அவர் தான் தேவனாக இருக்கணும், நாம் தான் என்னவாக இருக்கணும்? வாயாக இருக்கணும். அவருடைய பார்ட்டு 99% அவருடைய பார்ட் மினிஸ்ட்ரியில்.
99% அவருடைய பார்ட். மீதம் இருக்கிற 1% அது அவரே முடிச்சிருவார். ஆனால் உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி, உங்களுக்கும் எனக்கும் என்ன இல்லாமல் போயிடக்கூடாது, வேலை இல்லாமல் போயிடக்கூடாது. நாம் அவருக்கு நன்றி கடனை செலுத்துறதுக்கு, நாம் அவருக்காக செயல்படுவதற்கு, நான் அவருடைய பிள்ளைப்பா அப்படின்னு நல்ல சந்தோஷமாக சொல்லிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுக்காக அந்த 1% வச்சுருக்கிறாரு. அந்த 1% ஒன்றும் இல்லை. நீங்கள் பவுல் மெலித்தா தீவுக்குள்ளே போன மாதிரி நனைஞ்ச மாணிக்கு போனாலும் சரி, நனையாமல் போனாலும் சரி, நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க. உங்கள் கையில் ஒன்றுமே வேண்டியதில்லை, ஒன்றுமே வேண்டியதில்லை. ஏசு கிறிஸ்து எதையாவது தூக்கிட்டு அலைஞ்சாரா? ஒன்றுமே கிடையாது. எதாவது பையில் வச்சுக்கிட்டே இருந்தாரா? இல்லை இல்லை. ஒரு சில படங்களில் ஏசு கிறிஸ்து ஒரு ஜோல்னா பையை போட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. உடனே நம்ம ஆளுங்களும் எதை போட்டுருவாங்க, சரி போடுங்க, ஏதோ ஒரு பை வச்சுருங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அதெல்லாம் அவருக்கு வேண்டியதில்லை. அவருக்கு வேண்டியதில்லை, பவுலுக்கு வேண்டியதில்லை, பேதருக்கு வேண்டியதில்லை. பேதருக்கு ஏன்ப்பா உங்களுக்கு பை வேணாம்னா, என்கிட்ட தான் ஒன்றும் இல்லை, வெளியே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, பிறகு பை. ஆனால் நம்மளுங்க அதிலெல்லாம் உஷாராக இருப்பாங்க. நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் என்னை ஒருத்தர் கிராம ஊழியத்துக்கெலாம் கூப்பிட்டு போவார். அவர் பைக்கில் கூப்பிட்டு போகும்போது பெரிய பை ஒன்று எடுப்பார். நான் சொன்னேன், பைபிள் எடுப்பீங்க ரைட்டு, இதுக்கு பை எடுத்தீங்க அப்படின்னு. தம்பி உங்களுக்கு விவரம் புரியாது, கவனமாக இருங்க வாங்க. போனால் நாங்கள் போயிட்டு என்னை பிரசங்கம் பண்ண விட்டுருவார். அவர் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பார். என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னா, கிராமத்துக்கு போகிறதுனால அங்கே விளைஞ்ச காய்கறிகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டக்காய், மண்டக்காய் அத்தனையும் ஏற்றிடுவார் பை. நிரப்பிட்டு தான் வரும். வரும்போது சொல்லுவார், பார்த்தீங்களா ஆண்டவர் நம்மளை நிரப்பி அனுப்புகிறார் பாருங்க. ஆண்டவர் எங்கேயா நிரப்பி அனுப்புகிறாரு, அவர் நிறந்து தானே கொடுப்பாரு. சரி, அதை நம்ம ரொம்ப பேச வேண்டியதில்லை. அதாவது நீங்கள் பயங்கரமான முன்னேற்பாட்டோடு, பல திட்டங்களோடு, பல யோசனைகளோடெல்லாம் ஊழியத்துக்கு போக வேண்டியதில்லை. நீங்கள் நல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன நடக்கணுமோ அதை அவர் நடத்துவார். அல்லேலூயா. அந்த மினிஸ்ட்ரி தான் ஒரு கேர் ஃப்ரீ மினிஸ்ட்ரியாக இருக்கும். அந்த மினிஸ்ட்ரி தான் இயேசு செயல்படுகிற ஊழியமாக இருக்கும். அந்த 1% யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக், தட்ஸ் ஆல். நீங்கள் பேச தான் போகிறீங்க, அவ்வளோதான் மேட்ரு. என்ன பேச போகிறீங்க அப்படின்னா, கம்ஃபர்டபுளாக இல்லாத இடத்துல பூரா கம்ஃபர்ட்டாக சொல்ல போகிறீங்க. அல்லேலூயா. வலிக்குது, வலிக்காது. சாகிற மாதிரி இருக்குது, சாக மாட்டேன். நடக்க முடியலை, நடக்கலாம். ரொம்ப நாளாக தலைவலி இருக்குது, இன்னைக்கு சரியாயிடும். கடன் பாரம் அழுத்துது, ஆத்ம பாரத்தை வச்சுக்கோ, கடன் பாரம் ஓடிடும். நீங்கள் எல்லாமே என்ன தான் பேச போகிறீங்க, ஆப்போசிட்டாக தான் பேச போகிறீங்க. நான் ஆப்போசிட்டாக பேசணும்னு சொன்னது புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், மனிதனுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வேத வசனத்துக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆப்போசிட்டாக பேசுனீங்கன்னா அது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கு இணையாக மாறும். அல்லேலூயா. அது மாறும். அதனால தான் ஆண்டவர் லைட்டாக சொல்லி கொடுக்குறாரு. பலவீனன் எவனும் எப்படி சொல்லுங்கள், தன்னை எப்படி சொல்லுங்கள், பலவான்னு சொல்லுங்கள். என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு, பலவீனன்லாம் உண்மை தானே சொல்லணும், பலவீனமாக தானே இருக்கேன்னு சொல்லணும், என்ன இப்படி சொல்லிட்டாரு. இல்லை இல்லை, நீ ஆவியில் எப்படி இருக்கிற, நான் பலம் உள்ளவனாக தான் இருக்கேன், அதை சொல்லு. ஆவியில் உள்ள கண்டிஷனை பற்றி பேசு. ஆவியில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, அதை சொல்லு. நீ ஆவியில் நீ பலத்தோடு இருக்க, அதை சொல்லு. நீ ஆவியில் ரட்சிக்கப்பட்டிருக்கல, அதை சொல்லு. நீ ஆவி தான் அவருக்கு மேட்ரு. நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதமான ஆசீர்வாதங்கள், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் உங்கள் ஸ்பிரிட்டில் எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கிறத பற்றி நீ பேசு. பேசுனா, நீ பேசும் பொழுது யூ ஹாவ் டு டாக், யூ ஹாவ் டு ஸ்பீக். நீங்கள் பேசணும். பேசுகிறது தான் விஷயமே இருக்கிறது. பேசாமல் நான் நினச்சேன், நினைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, நிறைய நினைக்கலாம். ஆனால் நீ என்ன பேசுகிற, என்ன இப்போ அவர் சார் ரொம்ப யோசிப்பார் சார், யோசிச்சுட்டு கரெக்டாக ஒரு வார்த்தை பேசுவார். அப்போ யோசிக்கிறதெல்லாம் கணக்கில் வராது, அவர் என்ன பேசுகிறாரு, பேசுகிறது. அப்போ நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் பேசும் பொழுது, ஆவியிலிருந்து நீங்கள் பேசும் பொழுது, அந்த பேச்சு, அந்த சத்தத்தை உங்கள் ஆத்மா கவனிக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய பேச்சு ஆத்மாவுக்கு புரியாது, புரியுமா? ஆவியில் கர்த்தர் பேசுகிறது ஆத்மாவுக்கு புரியாது. கடவுள் உங்கள்கிட்ட இருதயத்தில் தானே பேசுகிறாரு.
உங்கள் ஆவியில் தானே பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியில் பேசுகிறாரு. அது உங்கள் ஆத்மாவுக்கெல்லாம் கேட்காது. அது புலன் உணர்வுகளை வச்சு தான் வேலை செய்யும். ஆத்மாவுக்கு புரியாது, ஆனால் ஆவிக்கு மட்டும் தெரியும். உள்ளுணர்வு, அதுக்கும் இந்த ஐம்புலன்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அது இந்த ஐம்புலன்கள் எப்படி ஆத்மா எதை வச்சு வேலை செய்யுதுன்னா ஐம்புலன்களை வச்சு வேலை செய்யுது. ஐம்புலன்கள் சரீரத்தோடு அட்டாச் ஆகிருக்கு. அதனால தான் மரணத்தை ஆண்டவர் ஆவியில் கொண்டு வர்றார். இல்லைன்னா மொத்த எக்ஸிஸ்டன்ஸும் போயிடும். நீ சாகவே சாவாய். இந்த பழத்தின் இந்த விருட்சத்தின் பழத்தை நீ சாப்பிட்டேன்னா நீ என்ன ஆயிடுவ? சாகவே சாவாய்ன்ற அந்த சாவை, இந்த மரணத்தை ஆண்டவர் எங்கே கொண்டு வர்றாரு? ஆவியில் கொண்டு வர்றாரு. ஏன்னா அவர் தெரியும், ஆவி மறிச்சிருந்தா கூட அது முக்கியமானதான். மறிச்சா கூட இவன் மனுஷன் எதில் இருப்பான்? ஆத்மாவிலையும் சரீரத்தில் இருப்பான். ஏன்னா மனுஷன் இருந்தால் தானே ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக ஒரு வாட்டி சொல்லுங்கள். போதும். அடுத்து நான் சொல்லும்போது மட்டும் அப்படி சொல்லுங்கள். இடையில நீங்கள் சத்தமாக சொல்லிட்டீங்கன்னா நான் பயந்துடக்கூடாதுல்ல. அப்போது ஆவியில் அந்த மரணம் வந்திருக்கு. ஓகே, காட் கேன் ரிவைவ் இட் வெரி ஈஸிலி. காஸ்பல் வரும் பொழுது, ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, இயேசுங்கிற பெயர் சொல்லப்படும் பொழுது ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டோம். த மொமெண்ட் யூ அக்செப்ட் ஜீசஸ், அதை நீங்கள் ஆத்மாவில் தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. இயேசுவை மனதில் தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, ஆவியில் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷம் ஊழியம் செய்ய போகிறீங்க இல்லையா? ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட தானே செய்ய போகிறீங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எல்லாம் ஆவி என்ன நிலைமையில் தான் இருக்கும்? மரித்த நிலைமையில் இருக்கும். அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க? ஆத்மாவும் சரீரமாக இருக்கிற மனுஷன்கிட்ட தான் பேசுகிறீங்க. வெறும் சரீரத்தில் தான் பாஸ்டர் பேசுகிறோன்னா அப்போ நீங்கள் மயானத்துக்கு தான் போய் பேசணும். அது பிரயோஜனம் இல்லை. அப்போது புறம்பான மனுஷன்கிட்ட பேசுகிறீங்க. புறம்பான மனுஷன் யார் அப்படின்னு சொன்னால் ஆத்மாவும் சரீரமும் இணைந்திருக்கிறவன். உள்ளான மனுஷன் யாருன்னு சொன்னால் ஆத்மாவும் ஆவியும் இணைஞ்சிருக்கணும். இப்போ இந்த புறம்பான மனுஷன்கிட்ட தான் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறத அவன் கவனிக்கணும். ஸோ அவனுடைய மனதுக்கிட்ட தான் உங்கள் வேலை இருக்குது. அதனால தான் மனமாற்றம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் மனது தான் டார்கெட்டு. எல்லா விளம்பரத்தின் டார்கெட்டும் உங்கள் மனது தான். எல்லா சினிமாவினுடைய, மீடியாவினுடைய எல்லாருடைய டார்கெட்டும் என்னது தான்? மனது தான். உங்கள்கிட்டருந்து உங்கள் ஓட்டை பிடுங்கி அவங்க கட்சிக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் அவங்க டார்கெட் எது தான்? உங்கள் மனது தான். அல்லேலூயா. அப்போ அந்த மனதில் தான் நீங்கள் சுவிசேஷத்தை விதைக்கிறீங்க, வாசனைகளை சொல்கிறீங்க. அந்த ஆத்மாவிலே ஒரு நீங்கள் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம் என்று உங்கள் மனதில் தீர்மானிக்கிறீங்களோ, மனது என்பது ஆத்மாவினுடைய ஒரு காம்பனண்ட், இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட், ஒரு பகுதி. அங்கே தான் ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்படுது. இந்த மனதை கன்வின்ஸ் பண்ணியாச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா. மனதை என்ன செய்யணும்? கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண்ணை அவனா நேசிக்கிறான், அவளை தான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்களேன். அவன் அவளை எங்கே கன்வின்ஸ் பண்ணுவான்? மனதில் தான் கன்வின்ஸ் பண்ணுவான். அவள் மனதை மாற்றணும்னா அவள் மனதுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்க பார்ப்பான். அங்கே ஆவிக்கு வேலை இல்லை, அங்கே அசுத்தாவிக்கு வேணால் வேலை இருக்கும். அந்த இடத்துல மனதை டார்கெட் பண்ணுறான் பார்த்தீங்களா? அந்த மனது தான் ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது. அந்த மனது சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கவனித்து, ஆமாம் நான் பாவி தான், இயேசு கிறிஸ்து தான் எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படணும், இயேசு தான் என்னுடைய மெய்யான தெய்வன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்குள்ளே வாங்க அப்படின்னு என்றைக்கு அந்த மனது இயேசுவை இன்வைட் பண்ணுதோ அந்த மொமெண்ட்டு தான் நீங்கள் மறுபடி பிறக்கிற அனுபவம். அல்லேலூயா. உள்ளே வந்துடுவார் ஆவியானவராக. கடவுள் நமக்குள்ளே வந்துடுறார். உள்ளே வந்தவுடனே அவர் செய்கிற முதல் வேலை என்னன்னு சொன்னால் சுவிட்ச் ஆன் பண்ணுறார். என்ன சுவிட்சு? ஆவி ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவர் அங்கே தான் தங்கியிருக்கணும். அல்லேலூயா. கடவுளுடைய பிஸ்னஸ் பூரா எங்கே தான் நடக்கும்? ஆவியில் நடக்கும். ஸோ அதை ரிவைவ் பண்ணி, அதை செட்டில் பண்ணி அங்கேருந்து உங்களை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸோ உங்களுக்கு உள் வந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார்.
ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்களேன், அந்த ஸ்டேஜ் உங்களுக்குள்ளே ஓரளவுக்கு ஓகே பண்ணிட்டாருன்னு வைங்க ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாஞ்சையை கொடுப்பார். என்ன வாஞ்சை கொடுப்பாருன்னா, ஊழியம் செய்யணும், நான் ரட்சிக்கப்பட்டேன், அது மாதிரி என்ன எல்லோரும் ரட்சிக்கப்படணும், ஒரு வாஞ்சை, ஒரு ஆத்ம பாரம் உள்ளே கொடுத்துட்டு உடனே அதுக்கு இம்மீடியட்டாக என்னவும் கொடுப்பாருன்னா, வரங்களை பெற்றுக்கொள்ளும்படி, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு தாகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க, ஆண்டவரே உங்களுடைய வரங்கள் 9 வரங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு எனக்கு அபிஷேகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதெல்லாம் ஆவியானவர் தான் கொடுக்க போகிறார். ஆனால் உங்கள் வாஞ்சை இல்லாமல் அதை கொடுக்க மாட்டார். அதை டெவலப் பண்ணுறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் அதிகாரமும் வல்லமையும் நிறைந்தவராக உங்கள் மேலே வர்றார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, பலன் அடைந்து. உள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவர். வெளியே உங்கள் மேலே வருகிற ஆவியானவர் ஊழியத்திற்கு தேவையானவர். அல்லேலூயா. வெளியே உங்கள் மேலே அபிஷேகமாக, வல்லமையாக, அதிகாரமாக உங்கள் மேலே வந்து இருக்கிறாருன்னா அது தட் இஸ் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக. அல்லேலூயா. அதில் தான் அக்கினி பிரிந்திருக்கிற நாவுகள் போல. அல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகள், கிரேட்டர் ஃபோர்ஸ். மற்றபடி உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை ரட்சிப்பினால் உங்களை கொண்டு போகிறதுக்கு போதுமானவர். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெறப்பட்டவர். அவர் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறார், விலக மாட்டேங்கிறார். ஆனால் மேலே உங்கள் மேலே வல்லமையாய் வருகிற ஆவியானவர், ஆவியின் வரங்கள், ஆவியினுடைய அந்த அதிகாரம், இது ஃபார் த மினிஸ்ட்ரி, ஊழியத்திற்காக. இவங்க சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னால், உள்ளே இருக்கிற ஆவியான ரெண்டையுமே, உள்ளேயும் இன்டாக்டாக இருப்பாங்க, வெளியவும் பெற்றுக்கொள்வாங்க. கொஞ்ச நாள் கழித்து குளிர்ந்து போகும் பொழுது, ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னு சொன்னால், உங்கள் உள்ளே இருக்கிற ஆவியானவரை டார்மெண்ட் ஆக்குவாங்க. வெளியே அனுப்ப முடியாது அவரை. ஒன்ஸ் ரிசீவ்டு இஸ் ரிசீவ்டு, அவ்வளோதான். பட் யூ கேன் மேக் ஹிம் இன்ஆக்டிவ். அவர் ஆக்டிவாக இல்லாமல் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பைக்கை வாங்கிட்டு ஓட்டாமல் ஒரு மூலையில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு கிடக்கும்ல. அது மாதிரி ஆவியானவரை நீங்கள் செயல்படவே விட மாட்டீங்க. அவர் ஏதாவது சொல்ல வந்தால் நோ, அவர் ஏதாவது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண வந்தால் நோ, அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலான்னு சொன்னால் நோ. அவர் ரொம்ப மென்மையானவராக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லி அவர் இங்கே கேட்க மாட்டீங்கன்னால அவர் சைலண்ட் ஆயிடுவார். அல்லேலூயா. He will be listening and watching whatever is happening. என்ன ஒரே ஒரு கேரண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஆவியில் எந்த அட்டூழியமும் நடக்காமல் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால. அல்லேலூயா. ஆனால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், உங்கள் மேலே வந்த தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியும். ஆவியானுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துவீங்க. அது எங்கே போய் முடியும் என்று சொன்னால், ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, உம்முடைய நாமத்தினால தான் நாங்கள் என்ன பண்ணோம், தீர்க்க தரிசனம் உரைச்சோம், வியாதியஸ்தலெல்லாம் சுகமாக்கணும், பேய் பிசாசுகள்லாம் விரட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு கிளைம் பண்ணும் பொழுது அவர் சொல்கிறாரு, அக்கிரமக்காரன் என்னை விட்டு என்ன பண்ணுங்க அகன்றிருப்பாங்க, நான் உங்களை அறிய. என்னடா இது, ஆவியானவருடைய அதிகாரம் வல்லமை தானே நம்ம பயன்படுத்தணும். பிறகு ஏன் இப்படி சொல்லிட்டாருன்னா, ஏன் இப்படி சொன்னார்னா, நீ உள்ளே உனக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவியானவரை நீ டார்மெண்ட் ஆக்கிட்டு அவருடைய ஆலோசனைப்படி நடக்காததினாலே நீ தப்பாக எல்லாத்தையும் செஞ்சிட்ட. உன் நோக்கமெல்லாம் தப்பாக போச்சு. உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் உறிஞ்சி போடலை, உரியலை. அது அப்படியே தான் இருக்குது. அது கிஃப்ட்டு. அதனால் அது கொடுக்கப்பட்டது தான். அல்லேலூயா. அவைகளால் நீ உன்னை கெடுத்துக்கிட்ட. அதுக்கு கடவுள் அதுக்கு பொறுப்பு கிடையாது. அதனால தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏனென்றால் இங்கே உள்ள கனிகள், ஆவியானவர் உற்பத்தி செய்கிற கனிகள் இருக்கு இல்லையா நமக்குள்ள, ஆவியின் கனிகள், அதுதான் வரங்களை கைடு பண்ணணும். அல்லேலூயா. வரங்கள் நம்மளை கைடு பண்ணக்கூடாது. அது பட் அதை கண்ட்ரோல் பண்ணுகிறவரை நீங்கள் ஃப்ரீயாக விடணும்ல. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தான், பட் நீங்கள் அவரை விட மாட்டேங்கிறீங்க. தட்ஸ் வெரி பேட். அது ஒரு நுவான்ஸ்.
நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிஸ் ஆகிற ஒரு சத்தியம் அந்த இடத்துல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்னு சொன்னால், வெளியே பயங்கரமாக வேலை செய்கிறத விட உள்ளே இருக்கிற ஆவியான ஒரு ஃப்ரீடமாக இருந்து என்னை வழி நடத்தும்படி நான் பார்த்துக்கிறணும். அப்போ தான் நான் எங்கே வந்து சேர முடியும். அங்கே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெறப்பட்ட பரிசுத்த ஆவியினை துக்கப்படுத்திடக்கூடாது. துக்கப்படுத்த எனக்கு டேஞ்சர் அதிகமாயிரும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்களை அடித்து தான் அவர் கொண்டு வரும். உங்களை விட மாட்டார்ல. உங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு? பல விதமான உபத்திரவங்களின் பாதையில், போராட்டத்தின் பாதையில், பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், இதெல்லாம் எதுக்கு? உங்களை பூரணப்படுத்தணும். நீதிமானுக்கு இந்த பூமியில் என்ன செய்யணும்? சரி கட்டப்படணும். மிஸ்டேக்கோடு அங்கே கொண்டு போக முடியாது. ஏன்னா அவன் ஒருத்தன் இருக்கான், நானும் தான் மிஸ்டேக் பண்ணேன், அவங்களும் தான் மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்கள மட்டும் உள்ளே வரீங்க, என்னைய இப்போ நரகத்தில் போடுறேன்னு கேட்பான். அப்போ அதெல்லாம் சரி கட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ குணமாக்கும் ஊழியம் என்பது ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியானவருடைய கான்க்ரீட் ஒப்பீனியன் நமக்கு இருக்கணும். வேவரிங்காக இருக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து நான் மார்க்கு 11வது அதிகாரத்தில் பேசும்போது சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள்ங்கிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பயந்து நீ சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லணும். ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டியதில்லை. மினிஸ்ட்ரி இஸ் கமாண்டிங். நீங்கள் வாயாக இருக்கிறதா ஊழியம். அப்போ நாங்கள் ஜெபிக்கிறது பாஸ்டர், அது உங்களுடைய பர்சனல் லைஃப் வித் ஜீசஸ். பர்சனல் லைஃப் வித் ஜீசஸ். இயேசுவோடு நீங்கள் நல்ல உறவை மெயின்டைன் பண்ணிங்கன்னா, நல்ல தொடர்பை மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பேசினா மட்டும் போதும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த வேலையை செய்வேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு தடவைலாம் நான் ஒரு ஊழியத்தில் கவனிச்சிட்டு இருந்தபோது 2 பேருக்கு பிடிக்காது, ஒருத்தன் பிடிக்காது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தன் இன்னொருத்தனுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. உடனே அவன் என்ன பண்ணால், இதான் சாக்குன்னு சொல்லி முழங்கால் போடு அப்படின்னா. வேறு எரிச்சல், அவனுக்கு கோபம். நம்மளை என்ன செய்ய முழங்கால் போட சொல்லிட்டானே, சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டான். இவன் என்ன பண்ணுறான், இதான் சாக்கு, இன்றைக்கி நம்ம ஜபத்தை முடிக்கவே கூடாது, இவன் முழங்கால்லையே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜபம் பண்ணிகிட்டு இருக்கான். நாங்கள்லாம் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், என்னடா நடக்குது, இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க. இவன் கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த முழங்கால் போட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். பழி வாங்குற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்னா, கொஞ்ச நேரத்தில் அவன் எந்திரிச்சு போயிட்டான். இவன் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ அப்படி ஆண்டவரே இவனை மாற்றணும், இவனை திருத்தணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் பார்த்தேன், நமக்கு இதுக்கு மேலே என்ன செய்ய முடியல, இந்த நாடகத்தை கண்டினியூ பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு குறுக்கிட வேண்டியதாகிடுச்சு. தம்பி அப்படின்னா சோத்திரம் அல்ல, ஏய் நிறுத்துடா. இன்னும் அண்ணன் வந்து நம்ம நிறுத்துடாங்கிறாரு. என்னண்ணே, யாருக்கு ஜெபம் பண்ணுற தம்பி? இவனுக்கு தான். இங்கேவே இருக்கான். எப்போ போனான் அந்த கள்ளப்பைய? நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ தனி ஜெபமே அவ்வளோ நேரம் பண்ண மாட்டேன். நீ இன்னொருத்தனை முழங்கால் போட வச்சுட்டு நீ என்ன நோக்கத்தில் ஜெபம் பண்ணுறத அவன் ஆவியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ இவன் போனதை கண்டுபிடிக்க முடியல பாரு. கண்ணை மூடி இருந்தோம்னே அப்படின்னா, நீ மற்ற நேரம் எவன் ஜெபம் பண்ண போகிறோம் கண்ணை திறந்து வச்சுருக்கோம். உன் முன்னாடி ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு சொல்லி தெரிய வேண்டாமாடா, இப்படி பண்ணிட்டான் அவன். அப்போ பாருங்கள், நாம் ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு வேணும். எனக்கு இன்னைக்கு காலையில் நான் பைக்கில் வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் உனக்கு சொன்ன காரியங்களெல்லாம் நீ செஞ்சுருந்தீங்கன்னா நீ நிறைய விஷயம் நீ செஞ்சுருப்ப. ஆனால் நீ நிறையா நேரம் நான் சொன்னதை நீ கீழ்ப்படியவே இல்லை. நான் ஏன் கீழ்ப்படியலைன்னு சொன்னால், நான் வேணும்னு நான் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன். அது கர்த்தர் தான் பேசினா இருந்துச்சா கீழ்ப்படியாமல் இருப்போமா? இருப்போமே அப்படிங்கிறீங்க. என்ன ரைட்டு, இருக்கலாம். மோஸ்ட்லி நம்ம கீழ்ப்படிய விரும்புவோம், அப்படி தானே? ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின் இல்லைல்ல. ஆனால் நம்ம எப்படி மிஸ் பண்ணுவோம்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். அது ஆவியானுடைய குரலான்னு என்னால் நான் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் அதை விட வேறு ஒரு பெரிய வேலையை நினச்சி அதை போயிட்டுருப்போம். ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் ஆண்டவருடைய ஆலோசனை இருக்கும், அவருடைய ஒரு கமாண்ட் இருக்கும். அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். வேணும்னு நான் மிஸ் பண்ணுறதில்ல, நான் மிஸ் பண்ணும்படி அது நடந்து விடுகிறது. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஐ மஸ்ட் பி வெரி சென்சிட்டிவ் டு த
வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய குரலுக்கு நான் சென்சிட்டிவாக இருக்கணும். அல்லேலூயா. ஐ மஸ்ட் பி சென்சிட்டிவ். சில பேர்லாம் பாருங்களேன், இப்போ எனக்கு அப்படிலாம் முன்னாடி ஒரு பழக்கரிச்சி இப்போ இருக்கான்னு தெரில, நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். ஒரு சின்ன உங்களுக்கு கேட்காது அந்த சத்தம், பட் எனக்கு கேட்கும். நான் எந்திரிச்சிருவேன். எந்திரிப்பேன், கரெக்டாக அங்கே எதை பார்க்கணுமோ அதை பார்ப்பேன், எதை அடிக்கணுமோ அதை அடிப்பேன். இதெல்லாம் நடக்கும். சென்சிட்டிவ்னஸ் பாருங்கள். தூங்கிட்டு தான் இருப்போம், டீப் ஸ்லீப்பில் இருப்போம், பட் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிவிடுவார், குயிக்கன் பண்ணி விடுவார். ஒரு தடவைலாம் பயங்கர கும்மிருட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், டக்குன்னு ஆண்டவர் எழுப்பிட்டார் பாருங்களேன். அந்த இருட்டுக்குள்ளே ஒரு கருப்பாக இந்த தும்பி வண்டு ஒன்று பறக்குது. எனக்கு மட்டும் தான் தெரியுது, அந்த இருட்டில் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் கரெக்டாக அதை பார்த்து அதை போய் அடிக்கிறேன். அவ்வளவு சென்சிட்டிவாக இருக்கிற நம்ம ஆவியானவருடைய குரலுக்கு எப்படி இருக்கணும், சென்சிட்டிவாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. we must be. அது எப்போ அந்த சென்சிட்டிவ்னஸ் வரும்? ஒன்லி வென் யூ ஹாவ் அ பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் கூட எனக்கு நல்ல தொடர்பு வேணும் பாஸ்டர். எனக்கு ஹோலி ஸ்பிரிட் நண்பனாக இருக்கணும், நானும் அவரும் ஒரே கம்பெனியாக இருக்கணும். நான் அவர் எப்போவுமே என் கூட இருக்கணும். நீங்கள் உதாரணம் கூட சொல்லிக்கலாம்ப்பா. கேத்ரின் குல்மான் கிட்ட எல்லாம் கூடலாம் அவர் நெருக்கமாக இருந்தார். பாஸ்டர் பெனிஹின் கூடலாம் அவர் நெருக்கமாக இருக்கிறாரு. இன்னும் நிறையா பேர் கூட அவர் நெருக்கமாக இருக்கிறார். பார்த்தீங்களா, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நான். அது மாதிரி இப்போ அதெல்லாம் கான்ட்ரவர்சியலாக இருக்குதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ நெருக்கமாக இருந்தார், பவுலிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ நெருக்கமாக இருந்தார். அது மாதிரி என் கூட நெருக்கமாக இருக்குன்னு சொன்னால் தட்ஸ் வெரி குட். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கோ பேக் டு யுவர் பைபிள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும், உங்களை விட்டு விலகாமல் இருக்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்துக்கு திரும்பணும். யார் வேதத்தை நல்லா வாசித்து தியானித்து ஆண்டவரை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அவர் மேலே அதை பேசிக்காக அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் அன்பு செலுத்தவும் ஆராதிக்கவும் விரும்புகிறாங்களோ அவங்க மேலே ஆவியானவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரட்டே அதுதான், சீக்கிரட்டே அதுதான். நீங்கள் பைபிளை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் சார், எனக்கு படிக்க தெரியாது, இல்லை படிக்க முடியாது, எனக்கு சரியாக கண்ணு தெரியாது, என்னத்தெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா கூட நீங்கள் நான் ஆவியில் நான் ஜெபிக்கிறதே நான் ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன், அது போதுமா பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் நோ 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 நோ, தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். அது சில நேரங்களில் வெறுமையாயிரும், நீங்கள் சோர்ந்துருவீங்க. அந்த சோர்வுகள் வராதபடிக்கு இன்க்ரீடியன்ட் வேணும். ஒரு தண்ணி கலந்த பால் வச்சுருக்கிறீங்க, அதை ஒரு பெஸ்ட்டு டீயாக மாற்றணும்னு சொன்னால் என்ன செய்யணும், சூடு பண்ணணும். அதில் என்ன போடணும், இப்போ தண்ணி கலந்த பாலில் டிகாஷன் வேணும்ல. அல்லேலூயா. ஸோ நீங்கள் ஆவியில் ஸ்பிரிட் ஃபீல்டாக இருக்கணும்னு சொன்னால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் எதை கொண்டு தான் உதவி செய்வார்னு சொன்னால் வசனத்தை கொண்டு தான் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போது நீங்கள் இன்டாக்டாக ஆண்டவர்கிட்ட நெருங்க 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 யூ மஸ்ட் பி வெரி சென்சிட்டிவ் டு த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. லெஃப்ட்டு திரும்பவா, ரைட்டு திரும்பவா, ஸ்ட்ரைட்டாக போகவா, எங்கிட்டு போகணும், என்ன செய்யணும், ஏறட்டுமா ஏற வேண்டாமா, சிக்கலாவுக்கு நான் படையெடுத்து போகலாமா வேண்டாமா, அது மாதிரி நான் என்ன செய்யணும், உங்கள்கிட்ட பேசலாமா இல்லை அவங்ககிட்ட என்ன செய்யணும் ஆண்டவரை சொல்லுங்கள். அப்போ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க வைங்களேன், யூ ஆர் லிசனிங் டு த வாய்ஸ். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர் பேச ஆரம்பிப்பார். அவருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவர் பேசுகிறார், நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க தான். இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிங்க, அப்போ எவ்வளோ துல்லியமாக பேசுவார் பாருங்கள். ஒவ்வொரு பிட்டும் உங்கள்கிட்ட பேசுவார். ஒவ்வொரு சின்ன குறிப்பும் அவருக்கு முக்கியமாக இருக்கும். அவர் வழி நடத்துவார். அதுக்கப்புறம் இவ்வளவு இன்டாக்டாக இருக்கிற நீங்கள் ஒருத்தர் ஜெபம் பண்ண போனால் அவர் சுகம் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்ல. அதில் ஏதாவது சுகமாக மாட்டாங்கப்பா, இப்போ நீ ஜெபம் பண்ணால் சுகம் ஆகாதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் சொல்லுவார்ல. நான் ஒரு தடவை ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷ ஒருத்தன் பேசி முடிச்சுட்டு தனி ஜபத்துக்கு வந்திருந்தாங்களா. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒருத்தங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் வந்து நோ அப்படின்னார். நோ, ஜெபம் பண்ண அவங்களுக்கு விடுதலை வேணும், அவங்களுக்கு சுகம் வேணும். அப்போ ஆண்டவர் ரெண்டு டக்குன்னு ஒரு ஸ்பிளிட் செகண்டில் ஒரு ஃப்ரேம் காட்டினார். அதில் ஒரு வயசான தாத்தாவுடைய முகம் இருந்துச்சு. அப்போ ஏன் இதை ஆண்டவர் காட்டுறாரு? சரி ஓகே சிஸ்டர், உங்கள் வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாங்க.
எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் அவரை சரியாக மெயின்டைன் பண்ணலை, கவனிக்கலை, அவருக்கு வேணுங்கிறத நீங்கள் செய்யலை, அவர் மனசு கஷ்டப்படுது. ஆகவே உங்களுக்கு இங்கே ஜெபம் பண்ணுற எனக்கு என்னவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதை நீங்கள் சரி பண்ணணும். அவங்க அது ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு ஆண்டவருக்கும் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கும் இடையில தடையாக வருகிறது நம்முடைய பாவங்கள். அல்லேலூயா. சின்னதோ பெருசோ அது என்னவோ வந்துடுது, தடையாக வருது. ஸோ பவுல் போனது மாதிரி போய் நீங்கள் ஜெபிச்சு கைகளை வைத்து சுகமாக்குனீங்கன்னா அந்த ஊழியம் அதிக மேன்மை உள்ளது. நோ செகண்ட் தாட்ஸ். சுகமாவாங்களா சுகமாக மாட்டாங்களா, நோ செகண்ட் தாட்ஸ். 100% நமக்கு தெரியும், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தர்றேன், அவ்வளோதான். நீ சுகமாகு, நீ சுகமாகு, நீ குணமட, நீ எழும்பு, இவன் படுக்கை எடுத்துகிட்டு போ. கான்கிரீட்டான கமாண்டு. வாய் தான் நம்ம. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக், தட்ஸ் ஆல். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் பூரா மனசில் வச்சுருக்கிறோம், வாக்குறுதிகள் பூரா மனசில் வச்சுருக்கிறோம். ஸ்பீக் இட் அவுட், பேசுங்க. பின்னாடி உங்களுக்கு இருந்து இயக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் அதை. எஸ்ஸும்பர், எஸ்ஸும்பர். நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லி அவர் செஞ்சு அங்கே ஒரு அற்புதம் நடந்து அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது அது அவருக்கு சந்தோஷமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒரு பாம்பு அடிக்கிறீங்க வைங்களேன், நானும் அப்படி செய்வேன். ஏதாவது பாம்போ பல்லியானத்தை அதை அடிக்கிறோன்னு வைங்களேன், மண்டையை மட்டும் டப்புன்னு அடிச்சிடுவேன். என்னுடைய பேரங்களை கூப்பிடுவேன், வாங்கடாங்க அப்படின்னு வந்துடுவாங்க. என்ன தாத்தா ஹம்படுங்கடா, எடுத்தாச்சு, அடிங்கடா. அது அவன் ஒருத்தன் பெரிய, அவனாலே தூக்க முடியாத விளக்கமெல்லாம் தூக்கிட்டு வருவான், அடிப்பான். ஒரே சந்தோஷம். அவங்க மம்மிகிட்ட, மம்மி என்னாச்சு, நாங்கள் ஒரு பாம்பு அடிச்சிட்டோம். நீங்கள் எங்கடா அடிச்சிங்க, உங்கள் தாத்தாண்ட அடித்தேன். நாங்களும் தாத்தாவும் சேர்ந்து அடிச்சிட்டோம். இப்போ எனக்கு கோபம் வருமா? நம்ம அடித்தோம் இவங்க அடித்தோன்னு சொல்லுவாங்க, கோபம் வருமா? நம்ம தான் அடிக்க சொன்னது. அப்போது அவங்க அடிக்கிற பார்த்து அதில் வருங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிற பார்த்தோன்னே நமக்கு எப்படி இருக்கும்? இனிமேல் எப்போ பாம்பு அடித்தாலும் இவங்க வெளியூர் போனால் கூட கூப்பிட்ற வேண்டியதான். இந்த வேலையை தான் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. செத்த பாம்பை தாங்க அடிக்கிறோம் நம்ம. தலை நசுக்கப்பட்ட பாம்பு கிட்ட தான் நமக்கு டியூட்டி வச்சுருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. சிலுவையில் என்னத்தை நசுக்கியாச்சு? தலையை நசுக்கியாச்சு. வாள் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஆடிக்கிட்டு இருக்கு. அடிங்கடா அப்படிங்கிறாரு. அடிக்கிறதுக்கு வேறு அழைப்பு வேறு கொடுத்துருக்காரு. 5 வகை அழைப்புடா. நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான்? அடின்னு அடிங்கடா. நாம் அந்த வாளை பார்த்துக்கிட்டு, ஓ மை காட், ஓ பயமாக இருக்க, தலையே இல்லைப்பா, அதுக்கு நசுக்கியாச்சுப்பா, பயம். ஆண்டவர் பார்க்குற தலையில் அடிச்சுக்கிற அடப்பாவி, மொத்தமாக அடித்து செத்த பாம்பு அடிச்சிருவான்னு சொன்னது. நான் அந்த வாழை மட்டும் ஆட்டுறக்கு விட்டுருக்கேன், அதை அடிக்க மாட்டேங்கிறான் பாருங்க. அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேறு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸோ சிம்பிள். 99% அவர் முடிச்சிட்டார். அந்த 1% உங்களுடைய மேன்மைக்காக வச்சுருக்கிறார். இப்போது சவுலுக்கு வந்து அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், ஒரு 2 minutes. சவுல் கண்ணு தெரியல, கையிலாவது கொடுக்க வேண்டியதாயிருச்சு. போய் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ அங்கே தமஸ்குக்கு போகிற ஆண்டவர் அங்கே சொல்கிறார், அனனியா எந்திரிப்பா, அங்கே போ, அட்ரஸ் எல்லாம் சொல்லியாச்சு. அவன் நீ போய் ஜெபம் பண்ணு, அவன் பார்வை அடையும்படி நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, அவன் பயங்கரமான மனுஷ கொலைபாதனவன், ஆளுகளை பூரா அடித்து பிடிச்சி எங்கே போட்டுருவான்? ஜெயிலில் போட்டுருவான். ஐயோங்கிற. இல்லை, இப்போ அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்? உபவாசத்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறான். இவன் போய் சவுல்கிட்ட பேசி, என்னை ஆண்டவர் அனுப்பியிருக்காருப்பா, நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியை பெறும்படிக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு பேசி அவன் போய் அவன் தலையில் கை வச்ச பிறகு தான் என்ன நடக்குது? அந்த மீன் செதில்கள் போல் உள்ள ஸ்கேல்ஸ் கீழே விழுகுது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அங்கே சவுல் பெற்றுக்கிட்டான். அல்லேலூயா. நான் என்ன கேட்குறேன், இது எதுக்கு அவன் வந்து செய்யணும்?
ஆண்டவரே என்ன செஞ்சிட வேண்டியதானே. ஓகேப்பா 3 நாள் உனக்கு கணிதம் இருந்தால் ஓகே, உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன், நீ இன்னிலேருந்து என்னுடைய ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி நேரவே டீல் பண்ணியிருக்கலாமே, பண்ண மாட்டேங்கிறார். இப்படி தான் வேதம் முழுவதும் இருக்கு. வேதம் முழுவதும் அப்படி தான் இருக்கும். God is using human beings. கடவுள் மனிதர்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால தான் நீங்களும் நானும் என்ன யாராக இருக்கிறோம்? ஊழியர்களாக இருக்கிறோம். நீங்கள் நானும் ஊழியர்களாக இருக்கிறனுடைய ரகசியம் தேவன் நம்மை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன் மனுஷனை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அதை நம்ம இனி ஃப்யூச்சரில் ஏதாவது ஞாபகம் இருந்தால் அதை பற்றி பேசுவோம். ஆகவே பவுலினுடைய ஊழியத்தை போல எதுவுமே தேவையில்லை. இங்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏழை மாட்டாதவனுக்கு 52 அருவாள்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏழை மாட்டாதவனுக்கு ஒரு மரத்தை வெட்டுறான்னு சொல்லியாச்சுன்னா 52 அருவாள் அவனுக்கு வேணுமா. இதை வெட்டுவான் சரியில்லைம்மா, இதை வெட்டுவான் சரியில்லைம்மா. ஆக்சுவலாக பிரச்சனை அருவாள்கிட்ட கிடையாது, அவனுக்கு வெட்ட தெரியல, முடியாததுனால அவனுக்கு எத்தனை அருவாள்? 52 இல்லை, 52,000 அருவாள் கொடுத்தா கூட அதுக்கு அருவாளை தான் குறை சொல்லுவான். அது மாதிரி ஊழியத்துக்கு எதுவுமே வேண்டியதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நானும் ஆவியானவர். அல்லேலூயா. அவ்வளோதான். புதுசாக நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவர் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாருங்கிறத நான் சொல்ல போகிறேன். நீ சுகம் ஆயிட்டேன்னு நான் சொல்லணும். முதல்ல புரியாதுங்கிறனால நீ சுகமாவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சுவிசேஷத்தில் சொல்லும்போது நீ சுகமாயிருவேன்னு சொல்லுவாங்க. விசுவாசிகள்கிட்ட பேசும்போது நீ சுகம் ஆயிட்டப்பா. 2024 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன ஆகிட்ட? சுகமாயிட்ட. நீங்கள் புரஜாதிகள்கிட்ட போய் சுவிசேஷம் பேசும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சுகமாயிட்டீங்கன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே கன்ஃபியூஷனில் இருப்பான். இன்னும் கன்ஃபியூஷன் ஆகி நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பான். பேசுகிறவனே பைத்தியமாக இருந்தால் என்ன செய்கிறது? ஸோ வாட் டு சே இன் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பேசணுன்றது ஆவியானவர் சொன்னால் மட்டும்தான் அது ரைட்டாக வரும். மீடியாவில் போய் உயர்ந்த ஆழமான சத்தியங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அது பிரயோஜனப்படாது, புரியாது. அதனால தான் வைரா நம்மளை சுத்தமான சுவிசேஷம் மட்டும்தான் வேணும் மீடியாவில். when it comes to the பப்ளிக்கில் வரும் பொழுது பியூரான சுவிசேஷம் தான் வெளியே வரும். இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்டட் லைவ் தான் பண்ண முடியும், குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் பேச முடியும் நம்ம. ஸோ we need to understand the will of the Holy Spirit, will of God. அவர் என்ன செய்ய சொல்கிறாரு? ஸோ the secret ஒன்றும் இல்லைங்க, sensitiveness to the Holy Spirit. சென்சிட்டிவ்னஸ் அது இல்லைன்னா அந்த லெவல் ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். என்ன ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணணும். நல்ல பைபிளை அதை நேசித்து அதை வாசிக்கணும். நல்ல ஆண்டவரேன்னு விழுந்து கிடக்கணும் ஆண்டவர். அதை விட எனக்கு வேறு வேலை இல்லை. அதுதான் மெயின். வல்லமை இல்லாதவனா நான் உலகம் முழுக்க சுற்றி என்ன செய்ய வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி. ஜான் கிறிஸ்டோபர் வந்தார், நியூயார்க் சிட்டிக்கு வந்தாரா? என்ன பண்ணார்? சூப்பராக பிரசங்கம் பண்ணார். வேறு என்ன நடந்துச்சு? வேறு என்ன நடக்கும்? அவ்வளோதான். வந்தார், பேசினார், போயிட்டார். என்னையா நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலைங்க. ஐய அடுத்த தடவை கூப்பிடுவானா? கூப்பிட மாட்டான். ஏன்னா எவனையும் கூப்பிடவும் விட மாட்டான். அவரை கூப்பிடாதீங்கப்பா, வேஸ்ட்டு. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறா பாருங்க, வேஸ்ட். பூரணமான சுவிசேஷம் எதில் முடியும் தெரியுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணி முடித்தா கூட உயிர்த்தெழுதல் வரைக்கும் நீங்கள் பிரசங்கம் பண்ணாலும் இட் இஸ் நாட் கம்ப்ளீட் காஸ்பல். கம்ப்ளீட் காஸ்பல் என்பது நீங்கள் சொன்னதெல்லாம் கர்த்தர் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது கம்ப்ளீட் காஸ்பல். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சுகம் அளிக்கிறார் நீ சொன்னால் தட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் காஸ்பல். இயேசு சுகம் அளிச்சிருக்கணும் இந்த இடத்துல, அதுதான் காஸ்பல் கம்ப்ளீட். அல்லேலூயா. அந்த லெவல் ரீச் பண்ணுற வரைக்கும் நீ சோர்ந்து போகவே கூடாது. இல்லைன்னா யூ ஆர் ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் திங். வேஸ்ட். மனுஷனுடைய ஆலோசனை நமக்கு அவசியம் கிடையாது. மனுஷனுடைய திட்டங்கள் நமக்கு பெருசு கிடையாது.
நாம் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், ஏன் இப்படி ஒவ்வொன்றா தவழ்ந்து போயிட்டுருக்கோன்னு சொன்னால், we don't look at God but man. ஆண்டவரை பார்த்து நம்ம அவருக்கு சென்சிட்டிவாக இருந்தோம்னு சொன்னால், he will lift you up like anything. One split second உயர்த்திடுவார். Everybody will be under you. Think about this. அப்படி இருக்கும்படி தான் உங்களை அழைச்சிருக்கிறார். என்னை அதுக்கு தான் அழைச்சிருக்காரு, உங்களை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். உங்களை ஒரு சாதாரண லெவலில் வச்சு பார்க்க விரும்பலை. அவர் ஒரு டாப் லெவலில் ஒரு ஸ்தானாபதியாக வைக்கட்டுமா? ராஜாக்களும் ஆசாரியலுமா இருங்க. Come on, you speak it out, that's all. பேசு, ஆசாரியன் மாதிரி பேசு. ஸ்தானாபதியாக இருக்கிறியா, நல்ல ஒரு ராஜாவை மாதிரி பேசு. கிங்டம் ஆஃப் காடில் உனக்கு ரைட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் தட். இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிடுங்க. இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு இருக்கிற நெருக்கம்தான் உங்கள் மினிஸ்ட்ரியினுடைய முத்திரை. அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய தனித்துவம். அதில் எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்குப்பா. நான் நினச்சேன்னா உங்கள் எல்லாரையும் விட நான் ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக மாற முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை விட ஆண்டவருக்கு நெருக்கமாக மாற முடியும். ஏன்னா காட் இஸ் நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன். ஆண்டவர் ஒவ்வொருத்தனுக்கும் இவ்வளவுதான் அப்படின்னு அளந்து வைக்கல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. மோசையோடு ஆண்டவர் ஏனோக்கோடு சஞ்சரிக்க முடியுமானால், why not with you? ஏன் உங்களால் முடியாது? அதெல்லாம் முடியாதுப்பா, அது பழைய ஏற்பாடு, நீ தப்பாக நினச்சிட்ருக்க, நோ அப்படிலாம் நான் வர முடியாது அப்படி சொல்லுவாரா? அவர் சொல்லுவார், ஃபூல், ஆல்ரெடி ஐ எம் வித் இன் யூ, உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த கிருபையெல்லாம் அங்கே கிடையாது. யூ ஆர் இன் த பெஸ்ட் போர்ஷன் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் மிக சூப்பராக டாப் லெவலில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நாளை காணுவதற்கு ஆபிரகாம் ஆசையாக இருந்தான். எந்த நாள்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்த அந்த ரட்சிப்பின் நாளை பார்க்குறதுக்கு ஆபிரகாம் ஆசையாக இருந்தான். நாம் அதெல்லாம் தாண்டி 2024 வருஷம் கழித்து இன்னும் டாப் லெவலில் தேவனுடைய மிக கருகலான பரிசுத்த ஆவியானவரை சுலபமாக பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. we are gifted, we are blessed, we are blessed. நீங்கள் எலியா எந்த தீர்க்கதரிசியை பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு உடனே டக்குன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம், எலியா பிடிக்கும் அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் விவரமானவங்க பெருசு, எலிசா தான், அவனுக்கு ரெட்டிப்பான வல்லமை கிடச்சிச்சு பார்த்தியா, அதுதான் டாப் அப்படிம்பாங்க. ஆனால் அதெல்லாம் விட டாப்பாக அதெல்லாம் வரங்கள் ஆண்டவர் கொடுத்தார், அதெல்லாம் வல்லமை தான் கொடுத்தார், அந்த அபிஷேகம் தான் கொடுத்தார். ஆனால் இங்கே இப்போது ஆண்டோடைய வாக்குத்தத்தம் என்ன? நானும் பிதாவும் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு கிரேட்டர் பீரியடில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட் தட். பிசாசுனுடைய மிக முக்கியமான சதி என்ன தெரியுமா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விட மாட்டான். உங்களை நெருக்கடிக்குள்ளே கொண்டு போய் ஐயோ பாவம்னு உங்களை பார்த்து நீங்களே பரிதாபப்படுற அளவுக்கு கொண்டு ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருவோம். உங்களுக்கே தெரியாது நீங்கள் யாருன்னு. ஆனால் உங்களுக்குள்ளே யார் இருக்கா? சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. நீங்கள் சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா ஆவியானவர் உள்ளன்னு சொல்லுவார், நோ நோ நோ, அவன் சொல்கிறது பொய்ப்பான்றது. பிசாசு சொல்கிறது என்னது? பொய். நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நான் சொல்கிறேன், கம் ஆன் கெட் அப், ரைஸ் அப், எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அமுக்கிறது இல்லை, அடக்கிறது இல்லை, எழுப்புறது. அல்லேலூயா. நம்ம எந்திரிச்சு நின்று ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும்படி, பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி நீங்கள் புறப்பட்டு போய் உங்கள் இடத்துல நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை தெய்வமாய் கொண்ட ஸ்தானாபதியாக, ராஜாக்களாய், ஆசாரிகளாக நீங்கள் வெளிப்படணும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அற்புதங்களை கொண்டு வரணும், அதிசயங்களை நடப்பிக்கணும். அநேகர் மனம் திரும்புவதற்கு அது உதவியாக இருக்க வேண்டும். இயற்கைக்கு மேலான காரியங்களை நீங்கள் செய்வதற்கு, பேசுவதற்கு தேவையான உன்னத பலன் ஆவியானவருக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை கூட செய்யலாம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீரும் நானும் இணைந்திருக்க முடியாமல்
எதெல்லாம் எனக்கு நடுவில் இருக்குது அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள், ஆண்டவரே நான் சோம்பேறித்தனமாக இருந்த காரியங்கள், செயல்படாமல் இருந்த காரியங்கள், செபிக்காமல் இருந்த பாவங்கள், வேதத்தை தியானிக்காமல் இருந்த காரணங்கள், இந்த இருதய கடினமாக இருந்த காரணங்கள், இதெல்லாம் ஒரு விசையாய் நீர் எனக்கு மன்னிக்க வேண்டும் சொல்லி கேளுங்களேன். ஒரு நிமிஷம் நான் பரிசுத்தமான இருக்கிறேன், அடுத்த நிமிஷம் நான் பாவியாய் மாறுகிறேன், போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கேளுங்க. ஆண்டவரை எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஐ வாண்ட் டு பி அ ஸ்டேபிள்டு பர்சன். நல்ல ஸ்டெபிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நான் இருக்கணும். உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய ஊழியக்காரியாய் நான் இருக்கணும். ஆண்டவரே, நான் மீண்டும் 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 நான் மறுபடி ஆண்டவரே, நாய் தான் அந்த கக்கினை தின்ன திரும்புறது மாதிரி நான் திரும்பாத படிக்கு ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்த்து எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு கிருபை இன்னைக்கு எனக்கு நீங்கள் கட்டாயம் தரணும். நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், நான் அதை கேட்கிறேன். நீர் தகப்பனாக இருக்கிறதுனால ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஆண்டவரே, நீர் என்னை தொடுகிறீர், சுகமாக்குகிறீர், பலப்படுத்துகிறீர், எனக்குள் வாசம் பண்ணுகிறீர், என்னை வேறு மனுஷன் ஆக்குகிறீர், வேறு மனுஷி ஆக்குகிறீர். ஆவியில நிரம்பி நல்ல ஆவியில நிரம்பி எல்லா பாவமும் பாவத்தின் வேர்களும் சுட்டரிக்கும்படி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு ஏசாயா உதடுகளின் ஆமென் சுட்டரித்த அக்கினி, பட்சித்த அக்கினி, பரிசுத்தப்படுத்தின அக்கினி எனக்குள்ளே வரட்டும். உள்ளம் புறமும் மேலும் கீழும் இடதும் வலதும் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே உம்முடைய அக்கினி என்னை நிரப்பட்டும். Fill everybody Lord, fill everybody. The power, amen, hallelujah. அக்கினியினாலே அபிஷேகத்தினாலே வல்லமையினாலே நிரப்பும். நான் வெறுமனே போகக்கூடாது, நான் சும்மா போயிடக்கூடாது, ஒன் மோர் டேன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு என் வாழ்க்கை மாறுக வேண்டும், விசேஷமாக்கப்படணும். நீர் என்னுடைய தேவன், நான் உடைய வாயா இருக்க போறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன், நான் உடைய வாயா இருக்க போகிறேன். நீர் எனக்கு சொல்லுகிறதெல்லாம் பேசுவேன். அதுதான் ஊழியம். Thank you Jesus. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. Praise the Lord. Amen. Thank you Lord. Thank you Jesus. ஆவியானவரே, மனம் இறங்கி நிரப்புங்க. எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவரே. பயன்படுத்தும்படி நிரப்புங்க, பக்குவப்படுத்துங்க. ஆமென். அக்கினியா இறங்கட்டும், உம்முடைய வல்லமை அக்கினியா இறங்கட்டும். எலியாவை எலிசாவெல்லாம் நிரப்பி பெரிய காரியங்களை செஞ்சீங்களே, இயேசு கிறிஸ்துவின் மேல இறங்கி பெரிய காரியங்களை நடப்பிச்சீங்களே, அதுபோல இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும். உமக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு அருமையான, ஒரு அழகான, ஒரு அற்புதமான ஒரு உறவு உண்டாவதாக. ஒப்பு கொடுக்கிறோம். பொல்லாத வல்லமைகளை மேற்கொள்ள உதவி செய்யும். பிள்ளைகள் போகும் பொழுதே பொல்லாத வல்லமைகள்லாம் ஓடி போயிடணும், பிசாசுகள் விலகி ஓடணும். ஆமேன். வியாதிகள் எல்லாம் மறையணும். ஆமேன். நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ள இருக்கும் பொழுது ஆமேன், எதுவும் எனக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆமேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தனிப்பட்ட உங்க ஜீவியத்தில் இயேசு உங்களுக்கு தகப்பனாக இருப்பார், நீங்க பிள்ளையா இருப்பீங்க. ஊழியத்தின் பாதையில அவர் உங்களுக்கு எஜமானனாகவும் நீர் அவருடைய வேலைக்காரராகவும் இருப்பீங்க. வல்லமை நிறைந்த வேலைக்காரல கர்த்தர் வச்சிருப்பார். ஆமீன். இதை எப்பயுமே மனதில் வச்சுக்கணும், நீங்கள் மாற்றக்கூடாது. அதனால நீங்கள் எப்போ நெருங்க வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை நெருங்க வேண்டும். சாலமோனுக்கு தாவீது சொன்னார், நீ தேடினால் அவர் தென்படுவார்ப்பா. இட்ஸ் அ பர்சனல் அட்வைஸ். சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது சொல்லப்பட்டதால, நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். பர்சனலாக
நீங்கள் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பப்ளிக் லைஃப் இருக்கும், உங்களுடைய மினிஸ்டீரியல் லைஃப் இருக்கும். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே ஐ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் வித் தட். நான் அதை லேசாக எடுத்துடக்கூடாது ஆண்டவரே. இன்றையிலிருந்து எப்போதும் உம்முடைய நினைவாக நான் இருக்கட்டும். எப்போதும் விருப்பத்தோடு, வாஞ்சையோடு, மகிழ்ச்சியோடு உம்முடைய அந்த வேத புஸ்தகத்தை திறந்து வாசித்து தியானித்து அதிகமான நேரம் அதில் நான் செலவழிக்கணும். உமக்கும் எனக்கும் நெருக்கம் அதிகமாகணும். உம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எனக்கு வேண்டும். நீரும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு வெயிட்டான, ஒரு ஹெவியான பாண்டேஜ் இருக்கு, ஒரு பெரிய ஒரு அற்புதமான உறவு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் சிந்திச்சோம் ஆண்டவரே. பவுலை விசேஷமாய் பயன்படுத்தி ஒரு தீவு முழுவதும் உம்மை கண்டு கொண்டது. அதனுடைய விளைவு என்ன? எங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க ஏற்றினார்கள். கப்பலில் ஏற்றினாங்க, அன்பு செலுத்தினாங்க, எங்களை நேசித்தார்கள். இது தன்னால் வர்றது, இதை தேட வேண்டியதில்லை. ஆனால் முதல்ல நாங்கள் உமக்கு சென்சிட்டிவாக இருக்கணும், உமக்கு சென்சிட்டிவாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவர். அப்படி உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு என்னோடு இணைந்து தியானித்த அருமையான சகோதர சகோதரிகள், இவங்கெல்லாம் ஊழியர்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஊழியத்தை செய்கிறவங்க ஆண்டவரே. ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். அவங்க எதையுமே கொண்டு போக வேண்டாம், நீங்கள் உள்ளே இருந்தால் போதும் ஆண்டவரே. அவங்க சொல்லிடுவாங்க, உம்முடைய வாயாக இருந்து அவங்க பேசுவாங்க. நீங்கள் சொல்ல அதை சொல்லுவாங்க. ஆரோன் தானாக எதையும் செய்ய முடியாது, ஆனால் எங்களுக்கு அதையும் தாண்டின கிருபை. உம்முடைய உறவிலே நாங்கள் எதை வேண்டுமானாலும் செல்ல முடியும். நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வெளிச்சங்கள் கிடைக்கட்டும், வெளிப்பாடுகள் கிடைக்கட்டும், தரிசனங்கள் கிடைக்கட்டும். வல்லமை அவங்க மேலே வர அளவில்லாமல் இறங்கணும். உச்சம் தழுந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்கணும். இவங்களை பார்க்குறவங்கெல்லாம் அதை கண்டுபிடிக்கணும். மோசேனுடைய முகத்தில் பிரகாசம், உம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர் மேலே இருந்தது போல, பார்க்க முடியாதபடிக்கு முக்காடிட்டு கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது மாதிரி உம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதே அந்த வித்தியாசம் தெரியும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வெட்கப்படுத்த விரும்புகிற தேவன் அல்ல, துக்கப்படுத்த விரும்புகிற தேவன் அல்ல, உயர்த்த விரும்புகிற கர்த்தர். நீர் அப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இவ்வளவு மனதார உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளின் வாக்குத்தத்தங்களும் எல்லா விதமான தியானங்களும் உடைய பிள்ளைகள் மேலே பலிப்பதாக. நீர் அப்படி நடத்த போகிற நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.